बलदेव सुभद्रा महाराज जय श्री राधा गोपाल विग्रहम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रकरणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्रीला पुरवादी महाराज करणम गुरुनाथ करणम தொடர்ந்து வந்து நம்ம வெள்ளிக்கிழமை கீதை கிளாஸ் முடிப்போம். கிளாஸ் வரக்கூடிய அனைத்து பக்கம் அடியனை பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையர்கள் அத்தியாயம் 8 பாதம் எத்தனை? 20. டெக்ஸ்ட் 20. பரதஸ்மாது பாவோ அன்யோ அவ்யக்தோ அவ்யக்தா சனாதனஹ யாஷா சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. பரதஸ்மாது பாவோ அன்யோ அவ்யக்தோ அவ்யக்தா சனாதனஹ யாஷா பூதேஷு யாஷா சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. மாதாஜி சரஸ்வதி பரதஸ்மாது பாவோ அன்யோ அவ்யக்தோ அவ்யக்தா சனாதனஹ யாஷா சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. பரா பரம தஸ்மாத் இதற்கு தூ ஆனால் பாவா இயற்கை அன்யா வேறு அவ்யக்தா தோன்றாத அவ்யக்தா தோன்றாததற்கு சனாதனஹ நித்தியமான யாஷா எதுவோ சர்வேஷு எல்லா பூதேஷு தோற்றம் நஷ்யத்சு அழிக்கப்படுவது இல்லை விநஷ்யதி அழிவடைவது. இருப்பினும் தோன்றிய மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமானது என்றும் அழிவடையாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போதும் அப்பகுதி அழிவடைவதில்லை. கிருஷ்ணா கிருஷ்ண Thank you, bro. 21 பதங்கள் 21 அவ்யக்தோ அக்ஷரா இத்யுக்தாஸ் தம் ஆஹு பரமம் கதிம் யம் ப்ராப்யனா நிவர்த்தந்தி தத்தாமம் பரமம் மம. வெரி ஃபேமஸ் ஸ்லோகன். எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனரோ எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ எந்த இடத்தை அடைந்தவன்
மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது உன்னத இருப்பிடம். மொழி பேசு. இங்கிலீஷ்ல இருக்கீங்க? தமிழா? எதனை தோற்றமற்றதாகவும் வழிமற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனரோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, அந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது உன்னத இருப்பிடம். அதே மாதிரி That which the Vedantis describe as unmanifold and infallible, that which is known as the supreme destination, that place from which, having attained it, one never returns, that is my supreme abode. பதம் 22. புருஷாச பரபார்த்தா பக்த்யா லப்யத்வன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். மொழிபெயர்ப்பேன். குரு தமிழ் இருக்கீங்க? எல்லாம் படிச்சாங்க. அதே படிக்கிறீங்க? அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷா? ஓகே. எல்லா புண்ணி வந்து தமிழா? அப்படி வந்து எல்லாரிலும் சிறந்தவனாக பரமபுருஷ பகவானை கலங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரிடம் அமைந்துள்ளது. The supreme personality of Godhead, who is greater than all, is attainable by unalloyed devotion. Although he is present in his thought, he is all pervading, and everything is situated within him. அதே மாதிரி உங்களோட எப்படிங்க? உங்களோட எப்படி வந்து परतस्मास्तु भवो अन्यो अव्यक्तो अव्यक्त सनातनः याश सर्वेषु भूतेषु नत्याशु न विनश्यति अव्यक्तो अशर इत्युक्तः तम अहु परमं गतिं यं प्राप्य न निवर्तन्ते तत्तामं परमं भव पुरुषस्य परपार्था भक्त्या लभ्य ध्वन्यया यशान्तस्थानि भूतानि येन सर्वम् इदं तदम्. हरे कृष्णा. ஓகே ஓகே. போன வாரம் வந்து மெதுபதி கொடுத்த கிளாஸ் வந்து நல்லா அருமையாக கொடுத்தாரு. ஆனால் கடைசியா ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாரு. அது வந்து வெரி வெரி பிக் டாபிக். தனியாக ஒரு கிளாஸ் போடணும். அவர் வந்து டைம் பார்த்ததுனால மாதிரி முடிச்சாரு. நெக்ஸ்ட் வருவோம். அந்த ஸ்லோகம் தனியாக அங்கே வந்து அது டைம் பார்த்தாது. சிஷ்டாஷ்டாங்கத்துக்கும் பக்திக்கும் என்ன சிமிலர் அப்படி சொல்லி சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஓகே. போன வாரம் என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? நீ கரெக்டா கௌரி வரஜி நீங்க உங்களுக்கு தான் மொத்த கிளாஸ் உங்களுக்கு தான் இன்னைக்கு. ஓகே. போன வாரம் அவர் சொன்னது வந்து என்ன புரிஞ்சிச்சு, என்ன உங்க மண்டைக்குள்ள இருக்கு, அதை தயவு செய்து கூறுமாறு தாழ்மையுடன் நந்தினி மாதாஜி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனிதன் கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகல். அவரது இரவின் காலமும் அது போன்றதே. இங்க என்ன புரியுது? 1000 வருஷம் 1000 காலகட்டங்கள். அந்த கல்குலேஷன் விட்டுருங்க. ஓகேவா? என்ன வந்து பகல் பிரம்மாவோட பகல் வந்து எவ்வளவு தூரமா இருக்கோ அதே மாதிரி நைட் இருக்கு. சொல்லிட்டா டிரான்ஸ்லேஷன் பிரஜாபதி சொல்ல முடியுங்க இங்கிலீஷ்ல? எஸ் ப்ரோ சார். By human calculation, 1000 ages taken together form the duration of Brahma's one day, and such also is the duration of this night. Such also? Such also is
the duration of his night. This என்ன பண்ணுறது? நைட்டா திஸ் நைட். பகல்ல எந்த டைம் வருதோ அதே டைம் வந்து நைட்டு வர சொல்றாங்க. ஓகே ரைட் வருவோம். பிரம்ம தேவருடைய கணக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பிரம்மதேவருக்கு வந்து கணக்கு எப்படி பண்றது? ஓகே, நான் நீங்க சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரபு எழுதுங்க, நான் சொல்லுது நீங்க ஸ்லோகம் எழுதுங்க. ஸ்லோகம் கிளாஸ் எழுதிச்சுருங்க. எல்லாமே கரெக்டாக சொல்லுங்க. நான் பார்க்கும்போது 3 ஸ்லோகம் இருக்கும். தனித்தனியாக இருக்கும். கேள்வி இருக்கா? ஓகே, போது நீங்க எழுதி முடிங்க. அப்பதான் கேள்வி எடுக்கப்படும். ஓகே, நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா சத்யா, திரேதா, துவாபர, கலி இந்த 4 யுகம் இஸ் த ஒன் பேக்கேஜ். அது பேர் என்ன சொல்லுவோம்? திவ்ய யுகம். சரி, அம்மாவோட வந்துருங்க. எப்படி நீங்க பாடி திருப்பிங்க, அப்படி திருப்பி அங்கதான் போவீங்க. அம்மா கிட்ட அங்க பாருங்க, அம்மா வருவாங்க. அது 4 சேர்ந்து என்னது? ஒரு திவ்ய யுகம். திவ்ய யுகம்னு சொல்லலாம், எல்லாம் சதுர் யுகம்னு சொல்லலாம். சதுர் மீன்ஸ் வந்து என்னது? 4. வெரி குட். ஓகேவா? 4. அப்ப இந்த திவ்ய யுகம், இந்த 4 யுகம் சேர்ந்தா சதுர் யுகம். இந்த ஒரு சதுர் யுகத்துக்குள்ள எத்தனை யுகம் இருக்கு? உடம்புல இருக்கு 4 இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது முதல்ல வச்சுக்கோங்க. இப்ப பிரம்மாவுக்கு டே அண்ட் நைட் இருக்கு, பகல் அண்ட் இரவு இருக்கு. ஓகே, இப்ப பகல் இரவு வந்து இஸ் நார்மல், எல்லாத்துக்கும் நைட்டு காலைல இருக்கும். ஓகே, இப்ப பிரம்மாவுடைய ஒரு இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட் இருக்கு. எத்தனை மணில இருந்து நம்ம மார்னிங் நம்ம கல்குலேட் பண்ணுவோம், திருப்பி எத்தனை மணில இருந்து நம்ம நைட் கேர் பண்ணுவோம்? அப்படி சார் மார்னிங் வந்து பாட்டுலேருந்து பாட்டு 24 ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. மார்னிங் எங்கேருந்து எங்க? காலையில் பாட்டுலேருந்து அதான் பாட்டு வந்து இருக்கா? சரி, அதுக்கு அப்புறம் நைட் ஆகுவா? அவரோட மத்தியானம் பாட்டுலேருந்து 6 மணி வரைக்கும், பாட்டுலேருந்து 5 மணி வரைக்கும் மத்தியானம், அப்புறம் 5லேருந்து 7 மணி வரைக்கும் சாயங்காலம். 2 மணி நேரம் சாயங்காலம், அதோட நைட்டு. அதோட நைட்டு. சரி, நம்மளுக்கு 3 காலங்கள் இருக்கு. மார்னிங், அவர் வந்து காலை, அப்புறம் வந்து மதியம், ஆஃப்டர்நூன், அப்புறம் மாலை, ஈவினிங் அண்ட் நைட். 4 என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க மதிஜி? 4 சீசன் சொல்ல மாட்டாங்க. 4 வெரைட்டி இருக்கு. 4 இது இருக்கு, டைப்ஸ் இருக்கு. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மெட்டீரியல் கணக்குப்படி மார்னிங் வந்து 12. ஆனா ஸ்பிரிச்சுவல் கணக்குப்படி பாத்தீங்கன்னா மார்னிங் இஸ் 4 o'clock. ஓகேவா? சூரியன் உதயத்துக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இந்த மார்னிங் சொல்லிருக்காங்க. அதனால நம்மளோட விருதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி கேட பண்ணாது. நம்ம விருதுகள் எல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்த கேட பண்ணும். அதனால இந்தியால டைம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும். ஏகாதசி நம்மளுக்கு வேற ஏகாதசி வரும். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காலை நைட்டு மத்தியானம் சாயங்காலம் இருக்கிற மாதிரி பிரம்மாவுக்கும் காலையில நைட்டு 2 இருக்கு. ஓகேவா? அப்ப பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சேஷா பிரம்மாவுடைய மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் கிராஸ் பண்ணுவாங்க. 14 மனுக்கள் முடிஞ்சாதான் அந்த அந்த காலையில டே வந்து முடியும். அதே போல எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்துச்சோ அதே அளவு நைட். ஓகே, அப்ப எத்தனை மனு வருவாங்க டே? நான் காலையில எத்தனை மனுக்கள் வருவாங்க? 14 மனு. எத்தனை மனு? 14 மனு, 14 மனு வருவாங்க. ஓகேவா? ஸ்வயம்புவ மனு, சாசூச மனு, வைவர்த்தவ மனு, அப்புறம் வந்து இந்திர சாவரணி, ருத்ர சாவரணி, இந்த மாதிரி நிறைய மனுக்கள் இருக்காங்க. மொத்தம் 14 மனு இருக்காங்க. நம்ம இருக்கிறது இப்ப எத்தனாவது மனு? 7வது மனு. நம்ம மனோட பேர் என்னது? மனோட பேர் என்னது? வைவஸ்வத மனு. 7வது மனு காலத்துல இருக்கிறோம். ஓகேவா? அப்ப நம்ம மிடில்ல இருக்கிறோம், அதாவது மத்தியானத்துல இருக்கிறோம். நம்ம பிரம்மாவோட மத்தியான நேரத்துல நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பிரம்மாக்கு எத்தனை மனு? வைவஸ்வத மனு. அப்ப அந்த 14 மனுக்கள் காலகட்டம் முடிஞ்சவனே அதே அளவுக்கு நைட்டு வரும். அப்ப அந்த அந்த இந்த மாதிரி வந்து இந்த டியூரேஷன் ஓடுது சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? ஓகே, அப்ப பிரம்ம லோகம் வரைக்கும் இங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிரம்ம லோகத்து வரைக்கும் டைம் ஃபேக்டர் இருக்கு. டைம் காலங்கள் ஓடிட்டே இருக்கு. பிரம்ம லோகத்துக்கு காலங்கள் ஓடிட்டே இருக்கு. ஓகே, இப்ப 18 அது என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் ஆவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றன.
பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்வியக்துடன் இணைந்து விடுகின்றனர். செகண்ட் விஷயம். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து வச்சுக்கலாம். அப்படியே ஸ்லோ வச்சுக்கலாம். படிங்க. நம்பர் 18 translation. டெக்ஸ்ட் 18 வந்து இல்ல நான் போன வாரத்துல எடுக்கிறேன். கொஞ்சம் beginning of the day. At the beginning of Brahma's day, all living entities become manifest from the unmanifest state, and thereafter, when the night falls, they are merged into the unmanifest again. Yes. அதாவது அவ்வியக்தம். First you should understand. முதல்ல வந்து அவ்வியக்தம்னா என்ன புரியணும். அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்? What's the meaning அவ்வியக்தம்? கவனிச்சு சொல்லுவோம். நம்ம என்ன போட்டுருக்கேன்? தோற்றமற்ற நிலையில் இருக்கு. அவ்வியக்தம் அவ்வியக்தம் தோற்றமற்ற நிலையில் இருந்து. இங்கிலீஷ் வந்து அன்மனிஃபெஸ்ட். From the unmanifest. அன்மனிஃபெஸ்ட். அதாவது ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஆத்மா? ஆத்மாவுக்கு வந்து பாடி இருக்கா, ரூபம் இருக்கா? ஆத்மாவுக்கு பாடியில ரூபம் கிடையாது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இஸ் a spark, பகவானுடைய லைட் மாதிரி. ஓகேவா? ஆத்மாவுக்கு பாடி கிடையாது. ஓகேவா? ஆனா அந்த ஆத்மா வந்து எப்படி லைட் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எந்த உருவம் எடுக்காம, எந்த ஃபார்ம் எடுக்காம, கரடி, பூனை, குட்டி, பேய், பாம்பு, பூனை, மனுஷங்க இந்த மாதிரி எந்த உருவமும் இருக்காது. அந்த நிலையில ஆத்மா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒளி மாதிரி தான் இருக்கும். அந்த அது வந்து அது ஒரு பாடி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அவ்வியக்தம். இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப பிரம்மாவோட பகல் ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த பகல் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குது. ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் வந்து பாடி கிடைக்குது. எதனோட அடிப்படையில் பாடி கிடைக்குது? அவங்க கர்மத்தின் ஏற்றபடி அவங்களுக்கு வந்து பாடி கிடைக்குது. அப்ப அந்த பாடி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் காக்கா, ஒருத்தன் குருவி, ஒருத்தன் பாம்பு, ஒருத்தன் பூனை, ஒருத்தன் கரடி, ஒருத்தன் பேய், ஒருத்தன் பூதம், ஒரு தேவர்கள், இந்த மாதிரி எல்லாரும் ஒரு பாடி எடுக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? எழுதுங்க ரைட்டா, நான் கேள்வி கேட்பேன். அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவ்வியக்திலிருந்து வியக்தித்துவம். அவ்வியக்த வியக்தியா. வியக்தியான என்னது? ஜீவாத்மக்கள். வியக்தனா அவங்களுக்கு வந்து ஃபார்ம் கிடைக்குது. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் பகல்லாம் முடியுது. ஓகேவா? பிரம்மாவுடைய ஒரு பகல்ல எத்தனை மனுக்கள் வருவாங்க சொன்னேன்? 14 மனுக்கள். 14 மனுக்கள். ஒரு மனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 71 சதுரயுகம். சொல்ல மாட்டேன். ஒரு மனுக்கள் கீழே 71 சதுரயுகம். அப்போ ஒரு சதுரத்துக்குள்ள எத்தனை யுகம் இருக்கு? ஒரு சதுரயுகத்துக்குள்ள எத்தனை யுகம் இருக்கு? அப்போ ஒரு சதுரத்துக்குள்ள 4 யுகம் இருக்குன்னா அப்ப 71 சதுரயுகம் பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 10 20 30 40 50 60 70 71. இது 71 சதுரயுகம் எத்தனை மனு கீழே? வந்துச்சு 71 சதுரயுகம். ஒரு மனு கீழே 71, ரெண்டாவது மனு கீழே 71, மூணாவது மனு கீழே 71, நாலாவது மனு கீழே 71, 5 6 7 8 9 10 11 12வது மனு கீழே 71, 13வது மனு கீழே 71, 14வது மனு கீழே 21. அந்த கடைசி 14வது மனு 71வது சதுரயுகம். அந்த கடைசி 71வது சதுரயுகத்துல கடைசி கலியுகம் முடியும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அபிராமதி சொல்லுங்க, உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சொல்லுங்க. அந்த காலையில டே முடிஞ்சிடும், அதோட திருப்பி நைட் ஆரம்பிக்கும். இந்த இடம் சேஞ்ச் ஆகும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு சதுரக்கும் மாறும் போது அழிவுகள் இருக்கும். அது வந்து பிரளயம், சின்ன பிரளயம் நடக்கும். ஓகேவா? ஆனா இப்ப அதே போல காலையில முடிஞ்சு நைட் ஆகும் போது என்ன நடக்கும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ புவஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், இந்த மாதிரி 7 சொற்கள் இருக்கு. அத்தல வித்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள 7 நரகலோகம் இருக்கு. ஓகே, இப்ப பூலோகத்து இந்த மேல கூடிய சொற்கலோகத்துல 3 லோகம் மட்டும் தான் இருக்கும். எது? சத்தியலோகம், பூ புவஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம். மேபி எனக்கு சரி ஞாபகம், ஓட ஞாபகம் இல்லை. சத்தியலோகம், ஜனலோகம், தப்பலோகம், ஐ திங்க் இந்த 3 லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 லோகம் மட்டும்தான் அது வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள போயிடும். அது எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும். அழியாது, உடையாது.
இடிச்சு இடிச்சு தூள் தூள் அதே மாதிரிலாம் கிடையாது, அது தண்ணிக்குள்ள போயிடும். ஓகே, அப்ப அந்த நைட் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ஆத்மாக்கெல்லாம் பகவான் விஷ்ணு கிட்ட அடைக்கல் வந்திருப்பாங்க அந்த ஃபார்ம்ல எந்த ஒரு ரூபம் இல்லாம. திரும்பி மறுநாள் காலையில் வந்தோடனே திரும்பி வந்து ஃபார்ம் எடுப்பாங்க, அந்த உருவம் கிடைக்கும். புரியுதா மாதிரி? அடுத்த புரிய மாதிரி என்ன மாதிரி எங்க ஆயிட்டீங்களா? புரியல இல்லையா? எங்க புரியல எங்க புரியல? எல்லாமே தண்ணிக்குள்ள போகாது. மொத்தம் 14 லோகம் இருக்குல்ல, 14 லோகத்துல வந்து 3 லோகத்தை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது எத்தனை? 14ல வந்து 3 மட்டும் இருக்கும். மொத்த லோகம் திரும்பி வந்து மேல வந்துடும். ஓகே மாதிரி ஏன் அந்த 3 லோகம் தண்ணி இதாகாது? வராது ஒரு சில நான் கொடுத்துருப்பேன். என்ன என்ன ஆகும்? வாய் அந்த ரெகுலர் பண்ணலாம். ஏன் அந்த 3 லோகம் ஏன் உள்ள முடியல? பிகாஸ் அந்த 3 லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆய் கான்சியஸ்னஸ் உள்ளது, உயர்தரமான கான்சியஸ்னஸ் உணர்வு உள்ளது. அதாவது 3 லோகம் முழுவது மற்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ கான்சியஸ்னஸ் உள்ளது. அதனால இதெல்லாம் முழுகிடும். ஓகே, முழுகிடும். ஜஸ்ட் வந்து ஒரு நீங்க ஒரு பக்கெட்ல சட்டையை போட்டு ஊற வைக்கிற மாதிரி அது உள்ள இருக்கும், சட்டையை கிழிக்கிறது இல்லை. புரியுதா வந்து? எனக்கு தெளிவா சொல்லதான் இருக்கு. ஓகேவா? இப்ப அதே மாதிரி மதம் காலம் தான் திரும்பி போய் வந்துடும். சொல்லுங்க வந்து நைட்டு டே முடிஞ்சல. டே முடிஞ்சோடனே அங்க ஒரு பிரளயம் நடக்கும். அப்போ வந்து அதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். புரியுதா வந்து? நைட்டு வரைக்கும் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும். மறுநாள் காலை வரும்போது இந்த புது யுகம் சத்தியயுகம் சுயம்பு மன்னோ காலத்துல முதல் யுகம் ஆரம்பிக்கும். பிரம்மலோகமா? எஸ், தண்ணி தான் இருக்கும். இந்த கல்குலேஷன் போன கிளாஸ் நீங்க கல்குலேட் அது போவேனா கல்குலேஷன் கேட்கும்போது அது அவர் சொல்லிட்டாரு. இந்த காலையில் எவ்வளவு டைம் எடுக்குமோ அதே டைம் நைட் எடுக்கும், அதே மாங்கால் டைம் எடுக்கும். ஓகே, அது இப்ப 20வது ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். அதுல மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத் மக்கள் தோன்றுகின்றன. பிரம்மாவின் இரவு வரும்போது இவருக்கு அனாதர்களாக அழிக்கப்படுகின்றன. இது ரிப்பீட்டடா நடக்கும் சொல்லி சொல்றாங்க. இவ்வளவுதான் ஸ்லோகம். இது ரிப்பீட்டடா நடக்கும், தொடர்ந்து நடந்துதான் இருக்கும். இது அப்போனா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, நம்மளுக்கு வந்து டிபெண்டன்ட், நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகேவா? இப்ப இன்னைக்கு ஸ்லோகம் வந்து 20 வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இருப்பினும் தோன்றிய மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதும் மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இந்த முன்னொரு ஸ்லோகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட இயற்கையோட லோகத்தை பத்தி பேசிட்டாங்க. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கை, ஸ்பிரிச்சுவல் அபவுட் பகவான் லோகத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? இருப்பினும் தோன்றிய மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பாற்பட்டு நித்தியமானதும் திவ்யமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. எஸ், பகவானோட இதெல்லாம் தாண்டி பகவானோட லோகம் ஒன்று இருக்கின்றது அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப பகவான் லோகம், இப்ப பௌதிக லோகம் கடைசி வந்து எது? பௌதிக லோகம் கடைசி வந்து எது? பௌதிக உலகம் இந்த மொத்தம் 14 லோகம் ஆக மேல கடைசி இது மேல இது ஆக தோப்பு எது? சத்ய லோகம். சத்ய லோகத்துல யாரு இருக்கா? பிரம்மா. ஓகே, அதுல இருக்கா? ஓகேவா? கிளியரா? இந்த பிரம்மாவை தாண்டி அதுக்கு மேல என்ன இருக்கு? பகவான் சத்யலோகத்துக்கு கோல கொடுத்தானுமா? சத்யலோகத்துக்கு மேல என்னது? எஸ், சத்யலோகத்துக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதி இருக்கும். ஓகேவா? ஜோதி. ஓகே, தென் ஜோதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரஜா நதி ஓடும், காரண ஓஷன். ஓகே, எல்லாம் பிரஜா நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதிகள் ஓடும். அந்த நதி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் உள்ள டிஃபரெண்டா பிரிக்குது. இப்போ ஜோதியை யாரும் அடையிறாங்களோ ஜோதி போய் சேர்ந்த பிறகு கூட அவங்க திருப்பி இங்கே தான் வரணும். இப்போ ஜோதிக்குள்ளேயும் பல பிளானட் இருக்கும், பல கேலக்சி இருக்கும், உள்ள இருக்கும்.
அங்கே போய் திருப்பி கீழே தான் வந்து ஆகணும். ஓகேவா? கைலாசம் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் இருக்கும், ஜோதிக்கும் பௌதிக லோகத்துக்கும் நடுவில் இருக்கும் கைலாசம். ஓகேவா? ஆனா அது வந்து மெட்டீரியல் உலகமா கருதப்படாது. இது அதுவும் ஸ்பிரிச்சுவல் உலகம். கைலாசம் அது ஈவன் அது கீழே இருந்தாலும் கைலாசம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஸ்பிரிச்சுவல் உலகம், ஆன்மீக உலகம் கைலாசம். ஓகே வந்துச்சு. அதுதான் சதாசிவம். அது வந்து வேற டாபிக். சதாசிவம் இஸ் பகவான் லோகத்துல இருக்கிறாரு. எங்க இருக்காரு? கோலோகத்துல இருக்கிறாரு. ஓகே மதி சிவகுமார் டாபிக் போனா அப்ப வந்து அந்த அந்த ரிவர் இருக்கு, சிவர் கீழே தான் கைலாசம் இருக்கு. ஓகே மதி ரிவர் கீழே தான் கைலாசம் இருக்கு. இப்போ அந்த அந்த ரிவர் என்ன சொன்னேன்? என்ன நதி? பிரஜா நதி. பிரஜா நதிக்கு மேல அடுத்து என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன லோகம்? வேற லோகம் ரொம்ப சக்தி. பிரஜா நதிக்கு மேல என்ன லோகம்? ரொம்ப கவனிச்சே. மதுராவா? அப்பா கவனிச்சே. பிரஜா நதிக்கு மேல என்ன லோகம்? முதல்ல என்ன லோகம்? வைகுண்டம். வைகுண்டம் எத்தனை இருக்கு? வைகுண்டம் எத்தனை இருக்கு? மதம் பேர் மதஜி வைகுண்டம் உண்டா? பாகவதம் முதல் காண்டத்திலே கொடுத்துட்டாங்களே. ரெண்டே ரெண்டா? யார் சொன்னாங்க ரெண்டே ரெண்டுனே? ஓகே பாகவதம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நடுவில் ஏதோ நான் எடுத்து ஒரு நல்லதான் எனக்கு அட்டை போட்டிருக்கேன். ஓகே இதான் வந்து நம்ம லோகத்தோடைய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க கூகுள் மேப் மாதிரி. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பௌதிக லோகம், இது வந்து ஒரு இருட்டு. ஓகேவா? பௌதிக லோகத்துக்கு மேலே இதெல்லாம் எங்க இதெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ ஜோதிலாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பௌதிக லோகம் தாண்டணும். ஃபர்ஸ்ட் வந்து வைகுண்டம். இதெல்லாம் லைட் 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 தான் இருக்குல்ல, இதெல்லாம் வைகுண்டம். வைகுண்டத்துல பகவான் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு வைகுண்டத்தில் இருப்பாங்க. மெயினா லட்சுமி நாராயணன் இருப்பாங்க. மற்ற வைகுண்டத்தில் ஒரு இதுல வந்து நரசிங்க இருப்பாரு, பத்மநாபம் இருப்பாரு, அல்லது சீனிவாசன் சொல்லி வந்து இருப்பாரு. இந்த மாதிரி எல்லா நிறைய வைகுண்டம் கீழ் நிறைய வைகுண்டம் இருக்கும். ஜெய ஸ்ரீ ராதா கோபால் ஜி பிரபு கி ஜெய. அப்ப சோ மச் வைகுண்டா, சோ மச் வைகுண்டங்கள் நிறைய இருக்கும். ஓகேவா? இந்த வைகுண்டத்துக்கு மேலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கு? வைகுண்டத்துக்கு நோ நோ கோலகம் வந்தது. வைகுண்டத்துக்கு என்ன இருக்கு? வைகுண்டத்துக்கு மேல வைகுண்டத்துக்கு மேல மதுரா. மதுரா பகவான் லோகம் வந்து மதுரா. ஏன்னா அதுக்கப்புறம் மேல இப்ப அயோத்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகுண்டத்துக்குள்ளே இருக்கும். எல்லா வகையான பகவான் லோகங்கள் என்னெல்லாம் இங்க இருக்கோ அது எல்லாம் வைகுண்டத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. மதுரா ஏன்னா அடுத்து துவாரகா, ஏன்னா அதுக்கப்புறம் கோலோக பிருந்தாவனம். ஓகே இந்த கோலோக பிருந்தாவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரை பூ வடிவில் காமிச்சிருக்காங்க. ஓகே அப்ப இந்த இந்த மாதிரி பகவான் லோகம் பிரிக்கப்படுது. ஓகேவா? பூர்வ என்ன சொல்றேன்னா கிருஷ்ணரது உயர் ஆன்மீக சக்தி திவ்யமானதும் நித்தியமானதும் பிரம்மாவின் பகலில் இரவு தோண்டி அழியும் இந்த ஜட இருக்கை மற்றவர்களுக்கு அப்பாற்பட்டது. எஸ் நம்மளுக்கு இந்த லோகத்துல வந்து பல வகையான விஷயங்கள் இருக்கு, பல வகையான பிரச்சனைகள் இந்த லோகத்துல நடக்குது. ஆனா அந்த மாதிரி வந்து பகவான் லோகத்துல கிடையாது. இங்க என்ன வகையான பிரச்சனை நடக்குது இந்த லோகத்துல? இந்த லோகத்துல என்ன வகையான பிரச்சனைகள் இருக்கு? முக்கியமானது சொல்ல முடியுது. வேற வேற மூணாவது வோல்டேஜ். அவர் நாலாவது இறப்புன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த மாதிரி பிறப்பு. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பர்த் டெத் டிசீஸ் என்ன ஓல்டு. 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துல கிடையாது. ஓகேவா? அங்க பிறக்கிறது கிடையாது, இறக்கிறது கிடையாது, நோய் கிடையாது, அங்க டைம் கிடையாது, அங்க வந்து வேற சீக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? அதனாலதான் நம்மளோட ஆச்சாரியர்கள் நம்மளோட ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவான் லோகத்துக்குள்ள போகணும். அதுக்கு போறதான் நம்ம முயற்சி பண்றோம். ஓகே இப்ப அடுத்து 21 வந்து பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனோ, எது பரம கதியாக அறியப்படுகின்றதோ, எந்த இடத்தை அடைவதன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது உன்னத இருப்பிடம். எஸ் தத் தாமும் பரமம் பவா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க போனா திரும்பி வருவதில்லையோ அதுதான் என்னோட இடம் சொல்லி பகவான் சொல்றாரு. இப்ப பகவான் லோகத்திலே நம்ம கீழே இறங்கி வந்தோமா, இல்ல பகவான் லோகத்திலே நம்ம கீழே இறங்கி வரலையா? பகவான் லோகத்திலே கீழே வந்தோம். ஓகே ஒரு ஓட்டு. நந்திமதி தெரியலையா?
இது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா தான் நீ பண்றதுதான் எனக்கு குழம்புது. மகேஷ் வந்து யூ த ரைட் பர்சன். பகவான் வந்து கீழே விழுந்துட்டோமா இல்ல பகவான் வந்து கீழே விழுவலையா? விழுந்துட்டோம். ஓகே 2 ஓட்டு. ஓகே உழுவல 2 ஓட்டு 2 சமமா இருக்கு. போட்டி அதிகமாகிட்டது. பிரஜாபதி உங்க ஓட்டு எதுக்கு? அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்தா? சசிபதி என்ன ஐடியா வந்து? உன் ஐடியாவா? கருமதி நீ ஓட்டு போட்டீங்களா? பகவான் வந்து கீழே விழுந்தோமா இல்ல பகவான் வந்து விழுவலையா? யூ த ரைட் பர்சன். ஓட்டு எத்தனை போறீங்க? சொல்லுங்க விழுந்துட்டோம். ஓகே 3 ஓட்டு 2 ஓட்டு. யார் வந்து எதுவா நான் சொல்லுங்க. பிரஜாபதி யூ should answer la மாதிரி. தெரியல டவுட் இருக்கீங்களா? 2 வா? ஃபோரன் சோல்ஸ் தான். அப்ப பாரு யாத்திலே ஃபோரன் சோல் தான் இருக்கு. அப்போ கீழ தான் விழுந்தோம். என்னோட ஓட்டு வந்து பச்சைக்கு தான். கவனிச்சு குழுல. ஓகே எப்படி வரும்? ஹவு கிருஷ்ணன் போது சொல்லிக்காரு இடத்த இடத்துல திருப்பி போக மாட்டார், விட மாட்டார். அப்ப எங்கே இருந்து வருவோம்? அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க அவர் விஷ்ணு இருக்க மாதிரி அவர் உடம்புல நம்ம ஆத்மா வெளியாகல வெளியாகும் போது அந்த நதியில ஒன்று கிராஸ் பண்ணணும். நதி என்னன்னு சொல்ல இந்த மாதிரி நம்மளுக்கு பௌதிக ஆசை இருந்தால் நம்மளுக்கு உடம்பு அனுப்பிக்க ஆசை இருந்தால் நம்ம கீழே போவோம். ஏன்னா நம்ம மேலே தான் இருக்கும். நம்ம 10% மட்டும் தான் நமக்கு பௌதிக உலகத்தை சிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாமே மேலே போல கொஞ்சம் சொல்றேன். ஓகே அதை பிரிச்சு அப்படி பொதறி எடுத்து ரன் கொஞ்சம் ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் இப்ப பாருங்க. ஓகே பகவான் வந்து கீழே வந்து சொல்றோம். ஓகே அவ்யக்தோ அஷர இத்யுக்தஷ் தம் ஆஹு பரமம் கதி எம் பிராபியனா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் பவா. அது தமிழ் வச்சு இங்கிலீஷ் நினைக்கிறேன். தமிழ் அது மொழி பேர் படிக்கும். சத்தமா படிக்க ஒழுங்கா படிங்க. 21 ஓ பூதம் நினைச்சீங்க. அது என்ன பண்றீங்க? அது எப்படி வந்து இங்க ஒரு கொஞ்சம் ஓகே அதுவே இறுதி இலக்காகும். அங்கே சென்ற பின் ஒருவன் மீண்டும் வருவதில்லை. திரும்பி படிக்கிற லைன். அங்கு சென்ற பின் மீண்டும் ஒருவன் வருவதில்லை. திரும்பி முன்னோடி படிக்கிறது. அங்கு சென்ற பின் ஒருவன் மீண்டும் வருவதில்லை. அப்புறம் அதுவே எனது தெய்வீக வசந்தகம். யாரெல்லாம் கீழே உருவான்னு சொன்னீங்க? உங்க கட்சி தோத்து விட்டது. எப்படி மாதிரி கௌரி மாதிரி பகவான் வந்து எனக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்றாரு. நம்ம எப்படி மேல வந்திருப்போம்? அன்னைக்கு ஒரு கிளாஸ் சொன்னீங்க. இதுவே நம்ம திருப்பியும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் திருப்பி வந்து அது அது அந்த இதை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அது என்ன சொன்னா என்ன சொன்னா திருப்பி சொல்லுங்க. சரி நம்ம இங்க மாட்டிக்கிட்டு எப்ப நான் வீட்டுக்கு வருவாங்க சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க. பகவான் வந்து வெயிட் பண்றாரு அவர் இடத்துல. அங்க இருந்து இறங்கி வந்து நம்ம கீழே விழுந்துட்டோம். திரும்ப எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க புரியாது. இல்ல அன்னைக்கு கோபால் கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த கிளாஸ்ல மாதாஜி கேட்ட கேள்விக்கு அவர் பதில ராதாஜி மறுநாள் பக்தி விஷய கிளாஸ்ல வந்து வேற கொடுத்தீங்க. நான் வந்து ராதாஜி வண்டாஸ் அபியாமதி. ஓகே பிரபு சார் மன்னிச்சிடுங்க. கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே பகவான் லோகத்திலேருந்து நம்ம வந்து கீழே விழ முடியாது. பகவான் லோகத்துல அட்டாக் அண்டர்ஸ்டாண்ட். பகவான் லோகத்துல மனம் புத்தி அகங்காரம் கிடையாது. ஓகே
பகவான் வந்து மன பூஜ்யம் கிடையாது. மனசு எப்படி ஆசை வரும்? அடுத்த மனசே இல்லைன்னா பகவான சேவை செய்ய எப்படி அங்கே போனா ஆகும் குருவோ? உண்மை இல்லையா? அவர் விட்டுருங்க, நம்ம என்ன எஃபெக்டிங் இது அது போய் சொல்லுங்க. அதாவது நான் பகவான் வந்து விடல, ஆத்மாக்கள் நான் வந்து ஏற்கனவே அது நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக அங்கே பழைய சென்டரில் இருக்கும்போது. பட் அது நான் ஒரு நாள் தான் திரும்பி நான் பேசுறேன். அதாவது ஆத்மாக்கள் கிருஷ்ணர்கிட்ட சுயம் பகவான் கிருஷ்ணர்கிட்டே இந்த ஆத்மாக்கள் வெளிவருது. அவர் மேனிஃபெஸ்ட் பண்ற அவர்கிட்ட வெளிவருது ஆத்மாக்கள். அது ஒரு கேட்டகரி. ராதாராணி கிட்டே சில ஆத்மாக்கள் வெளிவருகின்றது, பலராம கிட்டே சில ஆத்மாக்கள் வருகின்றது. ஓகேவா? இந்த மூணு பேர் எங்க இருக்கிறாங்க? கிருஷ்ணர், பலராம், ராதாராணி எங்க இருக்காங்க? பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஓகே. ஆனா இன்னொரு கேட்டகரி ஆத்மா வருது. எங்க இருந்து வருது? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எங்க இருக்கிறாரு? காரணம் ஒரு விஷ்ணு எங்க இருக்கிறாரு? காரணம் கடவுள்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக உலகத்தை ஃபுல்லா லைட்டு, ஃபுல்லா ஆன்மீக உலகம். அந்த உலகத்துல ஒரு இடம் மட்டும் இருட்டாகும். அது பேர் என்னது? ஒரு கடச்சட சொல்லணும். மகாதத்துவம். மகாதத்துவம் ஒரு இடம் மட்டும் இருட்டாகும். அது எதுக்காக? பௌதிக லோகத்துக்கு படைக்கிறதுக்காக ஒரு இடம் இருட்டாகுது. ஓகே மாதிரி. இப்ப அந்த லோகத்துல காரண விஷ்ணு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கேலக்சி படைக்கிறாங்க. அதுக்குள்ள ரெண்டாவது விஷ்ணு இருக்காரு, ஒரு விஷ்ணு இருக்காரு. அதுக்கப்புறம் பரமாத்மா ஸ்ரீரக விஷ்ணு இருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த காரண சாய் விஷ்ணு கிட்டே இருந்துதான் அங்கே ஆத்மா வருது. அப்ப அந்த ஆத்மாக்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ளேயே வெளிவருதா இல்ல பௌதிக உலகத்துக்குள்ளே வெளிவருதா? அண்டர்ஸ்டாண்ட்? நோ. அதாவது காரண சாய் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பௌதிக ஆன்மீக உலகத்துக்குள்ள இல்ல, காரண சாய் விஷ்ணு தான் இருட்டுக்குள்ள இருக்கிறார். அதாவது மெட்டீரியல் குள்ள தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஆத்மாக்கள் வெளிவருகின்றது. அவர்கிட்ட இருந்து ஆத்மாக்கள் வருது. அந்த ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து சாய்ஸஸ் கொடுக்கப்படுது. ஓகே மதிஜி? ஏன் ப்ரோ அவங்களும் மேல படிச்சுக்கலாமே? அந்த கேள்வி எங்க கேட்கக்கூடாது. ஓகேவா? இது இப்படிதான் போட்டிருக்கு, இப்படிதான் இருக்கு. ஓகேவா? அது இருந்தா நான் தேடி பார்க்கறேன், எங்கேயாச்சும் கிடைச்சுன்னா அதுவும் நான் எடுத்து வரேன். அப்ப அந்த இந்த ஆத்மாக்கள் தான் வந்து சாய்ஸஸ் கொடுக்கப்படுது, அதாவது வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, அதாவது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவான் எல்லாத்தையும் தனித்தனியா வந்து பரிச்சை இருக்கு, எல்லாருக்கும் தனித்தனியா பரிச்சை இருக்கு. இப்ப வந்து லைசன்ஸ் எழுதுக்கு தனித்தனியா பெட்டி கொடுக்காத லைசன்ஸ் எழுதுமா, பரிச்சை எழுதுமா, யாரும் பக்கத்துல பார்க்க முடியாது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது. சுதந்திரம் கிடைச்ச உடனே ஏன் சுதந்திரம் கிடைக்குது ஆத்மாவுக்கு? ஏன் சுதந்திரம் கொடுக்கப்படுது? மனுஷன் நம்ம சுதந்திரம் கேட்டாங்க, நம்ம சுதந்திரம் கேட்டுமா? ஏன்னா பகவான் நம்ம சுதந்திரம் தலையிட மாட்டேன், நம்ம ஆசைப்பட்டானே கொடுக்குறது. ஏன் சுதந்திரம் கிடைக்குது? ஒரு கேள்விக்கு ஒரே பதில், நம்ம ஜீவாத்மா. ஹரே கிருஷ்ணா. நான் வந்து பாருங்க நோட்ஸ் துறக்கவே இல்லை, புரியுதா? நம்ம நோட்ஸ் துறக்கவே இல்லை மாதாஜி. வெயிட் நிறைய வெடி கொடுத்தா உள்ள இருக்கு. நன்றி மாதாஜி. இந்த மாதிரி போயிருந்தேன் எப்படி நன்றி மாதாஜி. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க ஃபயர்லாம் போடுங்க, ஃபயர்லாம் உள்ள கூட தான் இருக்கு. என்ன அப்படியே மாதாஜி? நோட்ஸ் துறக்க எது என்ன கேட்டேன்? எதுக்காக சுதந்திரம்? எதுக்காக? ஜீவத்துக்கு எது சுதந்திரம்? நோ மாதாஜி. பாடல் பாசம் கிருஷ்ணா பகவான் அங்கம். ஆனா எதுக்காக வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீவா சுதந்திரம் இல்லைன்னா நம்ம சேவை செய்ய முடியாது. சேவையோட ஜீவாத்மா ஜீவிய சொரூபாய் நித்திய கிருஷ்ணதாஸ். ஜீவாத்மா பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவன். அவனுக்கு அவனுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கொடுக்கணும்னா அவன் எப்படி சேவை செய்வான்? இப்ப கை கட்டி போட்டுருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த பம்பர் அதையும் சொந்தமா போய் அடிச்சிக்க முடியுமா? போயிட்டு அது சொன்னா டிங்கு 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 அடிச்சுமா? அடிச்சிக்க முடியாது. அப்ப அது சுதந்திரம் இருக்க சுதந்திரம் இல்லையா? சேஷா சுதந்திரம் இருக்க சுதந்திரம் இல்லையா? இல்ல சேஷா. ஆனா என் கையை நான் சொந்தமா எப்போ தட்டிக்கலாம், உண்மையிலே இருக்கும். உங்களை அடிக்கலாம், உண்மையே இல்லையா? கரெக்டா எங்க உங்களை அடிக்க முடியுமா? அப்ப எனக்கு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் கொடுக்கறது சேவை, சேவை செய்ய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஜீவாத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து மேலே பாக்குறாங்க,
பகவான் லோகம், பகவானுடைய இருப்பிடம், பகவானுடைய செயல்கள். ஐயோ அந்த பகவானுடைய இடத்துல நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்கு, நல்ல சேவைகள் இருக்கு, அந்த சாப்பாடு எப்பவுமே டிஃபன் இருக்கு, இது இருக்கு, அங்க எல்லாம் அழகா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு கேமரா கீழே இருக்கு பௌதிகள் இருக்கு. இங்க பாட்டு, டான்ஸு, போட்டு, சிக்கன், மட்டன், காடை, கவுதாரி, வேற என்னது எப்ப வேணாலும் எவன் நம்ம கேள்வி கேட்கறது, அகங்காரத்தை சுத்தலாம், எப்படிலாம் இருக்கலாம். இப்படி இந்த பாபா படத்துல ரஜினிகாந்த் வந்து இப்படி என் சாமியாரும் பார்ப்பாரு அப்படின்னு சைட்டை வந்து மக்களையும் பார்ப்பாரு பார்த்தீங்களா. அந்த கான்செப்ட் இதுதான். அந்த கான்செப்ட் புரியுதா மகேஷ் வந்து புரியுதா? எப்படி இப்படி போகிறோம் அப்ப என்ன ஆகுது? வாய் தொடர்ந்து சொல்லாத ஆத்மா அவங்க மனசுல வந்து சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாமே, டக்குன்னு முடிஞ்சிடும். டக்குன்னு அந்த ஆத்மா கீழே அறிய முடிஞ்சு. அப்பா அது என்ன என்ன ஆசைப்பட்டுச்சு, என்ன பர்டிகுலர் என்ன ஆசை இருந்துச்சு, அந்த ஆசைப்படி பார்த்துட்டு ஓ தண்ணி அழகா இருக்கு, அழகா நீ தான் நல்லா இருக்குமே, அவன் என்ன வருவான்? என்ன வருவான்? மீனா வருவான். அது என்ன மீனா வரணும்? மீன் நிறைய இருக்கு, கோல்டு ஃபிஷ் இருக்கு, கெண்டை மீன் இருக்கு, தலாப்பியா இருக்கு, என்னென்ன இருக்கு. அது என்ன மீனா வரணும்னு சொல்லி பிரம்மதேவர் முடிவு பண்ணுவாரு. ஈச் எவ்ரிதிங் எல்லா அணுக்களையும் இது பகவான் இது அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்ப நம்ம எப்படி அதான் சொல்ற தாவும் பண்ணுவோம். என் இடத்துக்கு ஒரு வாட்டி நீ வந்துட்டீங்கன்னா திரும்பி வர மாட்டேன். அப்ப எப்படியா நம்ம மேல கீழே விழுந்திருப்போம்? மேலே நம்ம கீழே பகவான் வந்து கீழே விடுவோம். பகவான் வந்து கீழே விழுந்தா அப்ப திருப்பி எடுத்து கீழே விழுமா? திருப்பி கீழே விழுமா? திருப்பி கீழே விழுமா? அப்ப அது பகவான் லோகமா இல்ல வந்து என்னது டோல்கேட்டா? போயிட்டு வருதுக்கு ஏன் வருது? பகவான் இந்த லோகத்துல இருக்குன்னா மனம், புத்தி, அகங்காரம் இருக்கும். மனசு எங்க இருக்கு? தீவா மனசு. புத்தி எங்க இருக்கு? அகங்காரம் எங்க இருக்கு? அகங்காரம் காட்ட முடியாது. மனசு புத்தி கட்டல, அகங்காரம் காட்ட முடியாது. அதனாலதான் நம்ம என்ன ஆத்மாக்கள் பிரஜா விலாசி மதஜி வந்துச்சு பார்த்துக்க. நான் இப்போ சொன்னேன் இந்த கிளாஸ் நான் பாவ கொடுத்தேன் ரீசனா சரியான ஃபயரு. சும்மா ஃபயர் பத்தி என் ஸ்லோகம் அந்த மாதிரி ஸ்லோகம் எல்லாரும் மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அதாவது நம்ம என்ன ஆத்மாக்கள்? அகங்கார விமுடாத்மா. அகங்காரம்னா என்னது? நம்ம வந்து so much அகங்காரம், false ego, so much அகங்காரம். அகங்காரம் நல்லா பாத்துங்க. அப்படி கத்துறது இல்ல. அகங்காரம் இங்க எப்படி நம்ம வேலை செய்யுது? செட்டல் பூனமே வேலை செய்யும். நிறைய பேர் அகங்காரம் கத்துறது, நான் கத்துறீங்க, நான் தான் ஒரே அம்பலாச்சேன். அப்படி இல்ல, இங்க அகங்காரம் ரொம்ப வந்து பூனை வேலை செய்யும். நீ என்ன வேலை பேசு, நான் செஞ்சா தானே, நீ எவ்வளவு கத்து, நான் வீட்டுல போய் ஜோம் பண்ணாதான் பண்ணுவேன். அகங்காரம். எஸ் ஈகோ, வெரி குட். ஈகோ புரியுதா கிருஷ்ணா? அதான் ஈகோ, சோ மச் ஈகோ. நினைக்காதீங்க நம்மளுக்கு வந்து நான் டிவோஷன் அங்க போயிடும். டிவோஷன்ல இருந்தாலும் டிவோஷன் ஆங்காரம் உள்ளுக்குள்ள இருக்கும். நம்ம நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கடைச்சி கட்டையில போற வரைக்கும் ஆங்காரம் இருக்கும். அந்த ஆங்காரம் சாதாரண இல்ல, அது உள்ளுக்குள்ள நிறைய பேர் ஆங்காரம் கத்துறது. ஆங்காரம் பூனவே வேலை செய்யும். அந்த மண்டையை வந்து என்ன எவ்வளவு சொன்னாலும் அந்த மண்டை உள்ளுக்குள்ள இன்னொரு தனியாக யோசிக்கும். அகங்காரம். சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்றது என்ன சொன்னாலும் அது ஒரு ஃபில்டர் பண்ணி பார்த்துக்குவோம், சரியா இருக்கா இல்லையா. டேரக்ட் எடுத்துக்காது. பிகாஸ் நோ சிம்பிள் ஹார்ட். அகங்காரம் உள்ள ஆத்மாக்களுக்கு மனது சிம்பிளா இருக்காது. சிம்பிளா உள்ள மனதில் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பக்தி பெனிஃபிட் ஆகும். அதை அடுத்து சொல்றது வர ஓகேவா. மாதாஜி கேட்ட மாதிரி, மகேஸ்வரி மாதா கேட்ட மாதிரி, இப்ப இந்த பிரிவில வந்து நம்ம வந்து பக்தி பண்றோம், போயிட்டே இருக்கோம். ஆனா முடிக்க முடியலன்னா என்ன ஆகும்? திருப்பி நம்ம வந்து இந்த லோகத்துக்கு வருவோம். மாதாஜி வருவோம், ஆனா உடல்ல இருந்து ஆரம்பிப்போம். பக்தியில அதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம உடல்லே திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். எந்த வகையான என்னது, எந்த வகையான இழப்பும் கிடையாது, எந்த வகையான வேஸ்டும் கிடையாது. ஆனா நம்ம தான் திருப்பி வரமே, நம்ம ஆங்காரமாச்சே. ஏன்னா பகவான் ஒன்று சொல்றாங்க, நம்ம மூல மண்டை ஒன்று யோசிக்கும். நம்ம திருப்பி வந்தா சம்பவம் பண்ணலாமா, திருப்பி வந்தா உடனே ஆரம்பிக்கலாமே, அப்படியே போட்டு அழட்டிக்கிட்டு என்னது
இல்ல கேட்கிறேன், பொதுவாக கேட்கிறேன். என்ன சொல்றீங்க மதி? கம்மியா போட்டு இது பண்ணிட்டு ஓவரா பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க மதி? மூணு அப்படியே this அகங்காரம். this அகங்காரம். அது என்ன பண்ண அந்த அகங்காரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே எங்க இருக்குமோ அப்படியே வச்சுக்கோம். அப்படியே சிம்பிளா இது பண்ணிருக்கேன். பகவான் பகவத்கீதை சொல்றாரு, மனுஷானாம் சாரசேஷு கத்திரி எதை சிந்திகை எதெல்லாம் அபிஷிதம் வேதிமாம் தத்துவதா. என்ன விஷயம் தத்துவம் புரிஞ்சுக்கோ, என்ன விஷயத்துல தத்துவ புரியுமாக தெரிஞ்சுக்கோ. பிறகு வந்து இந்த உலகத்தை விட்டோடனே பகவான் உலகத்துக்கு போயிடலாம். அவர் என்ன சொல்ற பிரபு என்ன சொல்றாரு, இந்த லைஃப் சேஷா இந்த லைஃப் வந்து கடைசி லைஃப் ஆக்கணும். பிரபு அதான் சொல்றாரு, மேக் திஸ் லைஃப் இஸ் லாஸ்ட் லைஃப். பேக் டு ஹோம், பேக் டு கோட் அகைன். பேக் டு ஹோம், பேக் டு கோட் நெக்ஸ்ட் லைஃப் சொன்னாரு. பேக் டு ஹோம், பேக் டு கோட் இந்த லைஃப்ல பகவான் இந்த வயசுல திருப்பி போகணும். நம்ம போறோமோ போலியோ அதை வந்து கேர் பண்றது, அதை வந்து கல்குலேட் பண்ண நம்ம வேலை இல்ல. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யறதா நம்ம வேலை. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஆச்சாரம் என்ன சொல்லியிருக்காங்க, புக் என்ன சொல்லியிருக்கு, அது சொல்றது செய்யறதா நம்ம வேலை. நான் போய் சேரும்னா சேர மாட்டேன், அதை கேர் பண்றதுக்கு அதை கல்குலேட் பண்றதுக்கு நம்ம யாரு? அதுவே அகங்காரம் தான், அதுவும் அகங்காரம் தான். நான் போய் சேர்ந்தா நீ யாரு முதல்ல கேட்கறதுக்கு? முதல்ல சொன்னதை நீ செய். இப்ப நீங்க ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்க, பாஸ் அவர் ஒரு உடம்பு இது செஞ்சேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்ன பண்ணுவாரு முதல்ல பாஸ்? ரெண்டு கணக்கு விட்டு முதல் சொன்னதை நீ செய். வந்தது முதல் நாள் இப்பதான், அதுக்கிட்ட என்ன எவ்வளவு சம்பளம் முதல் செய், அவர் பார்த்து கொடுக்குறேன். சாஸ்திரம் பகவான் சொல்றாரு, முதல் சொன்னதை நீ செய், சொன்னதுதான் செய், சொன்னதுதான் செஞ்சு ஃபாலோ பண்ணு. பிறகு என்கிட்ட நீ கேளு. ஒண்ணுமே செய்யல, எந்த கேள்வி எந்த இது பண்ண எப்படி நீ கேள்வி வந்து கேட்கிற? இது சாஸ்திரம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தத்தான் பரமவா பகவான் ஒரு பேர் வரவே மாட்டோம். நம்ம பகவான் சேவைக்காக இறங்கி வருவாங்க, அது வேற. இப்ப இரண்யாக்ஷன், இரண்யகசிபம், சிசுபால, தண்டவக்கரன், பிறகு வந்து ராவண கும்பகர்ணன், இவங்க எல்லாம் யாரு? அவங்க யாரு? அசுரர்கள். ஆக்சுவலி உண்மையில யாரு? அசுரர்கள் வந்து வெளிப்பூர்வ பார்வை அசுரர்கள். அப்பாட்ட வச்சார் வாழ்க்கை தத்துவம் வச்சார். என்னது? ஜெய விஜயன். ஜெய விஜயன் யாரு? பகவான் வைகுண்டத்துல ரெண்டு பேர் வந்து ரெண்டு செக்யூரிட்டி, அவங்க தான் வந்து ஜெய விஜயன். அவங்க தான் கீழே பகவான் சேவைக்க வராங்க. பகவானுக்கு சண்டை போடணும்னு ஆசை. யார் ஒரு சண்டை போடுறதுக்கு? அப்ப என்ன பண்ண, ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட சாபம், பிரம்மாவோட 4 பிள்ளைங்களை சாபம் வாங்கிச்சு அவங்க கீழே வராங்க. கீழே வந்து என்ன பண்றாங்க, பகவான் கிட்ட சண்டை போட்டு வராங்க. ஓகேவா? நீங்க பாருங்க, பிரகலாத மகாராஜுக்கு படம் வந்துருக்கல, நீங்க பாருங்க பிரகலாத மகாராஜுக்கு எந்த அளவுக்கு கருணை கிடைச்சோ, தத்துவம் பிரகலாத மகாராஜுக்கு எந்த அளவுக்கு கருணை கிடைச்சோ, அதுல கொஞ்சம் கூட குறையமா இரண்யகசிபு கிடைச்சிருக்கு. எப்படி? அப்படின்னா பிரபு நம்ம ஏன் ஒரு பக்தனா இருக்கு, நம்ம அசுரனாவே இருந்துடலாமே. ஏன் இப்படி யோசிக்க தோணுது சொல்லுங்க? அகங்காரம். ஏன்னா எதுவுமே வந்து அந்த உள்ளத வந்து அது ஈஸியா எடுக்காது. நல்லா பாருங்க, அகங்காரம் ஏன் வந்து பாருங்க, அகங்காரம் பிடிச்ச அகங்காரம் விமூடாத்மா என்னது? அகங்காரம் பிடிச்ச முட்டாளான ஆத்மாக்களே அப்படின்னு பகவான் சொல்றாரு. என்ன வருது? மனசு வலிக்குதான் செய்யும். நான் சொல்ல பகவான் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து எது எடுத்தாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஆப்போசிட்டாவே பாக்குறது. எல்லாமே அகங்காரம் விமூடாத்மா. எப்படி இரண்யகசிபுக்கு சேம் கருணை கிடைச்சு? எப்படி? விஷ்ணு பேர் சொல்லியிருந்தாரு. அவர் ஓம் நமோ பிரம்மாய நமோ சொல்லியிருந்தாரு. அவர் வந்து அவரை டிஃபீட் பண்ணனும், அவரை நினைச்சிட்டே இருக்காருல்ல. எப்படி டிஃபீட் பண்ணி ஆகணும் அவரே நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே, அது திங்கிங்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. அவர் வந்து பக்தனா நினைக்கிறார், பகவானா நினைக்கிறாரு. இவர் வந்து அவர் எப்படி போட்டு தரணும்னு நினைக்கிறாரு, காலி பண்ணணும்னு. சரி, வேற இல்ல ப்ரோ, பிரகலாதனுக்கு கருணை கிடைச்சல அதே அளவுக்கு இவருக்கும் யாரு இரண்யகசிபுக்கும் கருணை கிடைக்குது. எந்நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் போட்டு தள்ளணும், அந்த எண்ணம் தான் அவரை கொண்டு போய் சேர்க்குது. அதுவும் ஒரு வகை காரணம் எடுத்துக்கலாம். வேற மகேஸ்வரி கேட்டு விடுங்க. புத்ரா என்ன அர்த்தம்?
அது ரைட்டு பிரபு. என்ன மீனிங்? புத்திரா என்ன அர்த்தம்? புத் என்ற நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் தான் புத்திரா. இப்ப அம்மா அப்பாக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய நினைக்கிறீங்களேன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லி இப்பதான் எங்கே சொன்னேன் நினைக்கிறேன். எந்த கிளாஸ் ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேன், எந்த கிளாஸ் எங்க பேசுறேன்னு தெரிய மாட்டேது. அதனால ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து டிவோட்டி ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா வந்து அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் என்ன சொன்னாங்கன்னா, பிரபு எங்க அம்மா அப்பா என்ன சொன்னா, உங்க அப்பா அப்பாக்கெல்லாம் கொண்டு வாங்க, சாண்டி பண்ண வைங்க, கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு வந்தேன். அடுத்து என்ன சொன்னா, பிரபு எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 50, 60 அப்புறம் வந்து பீஸா எல்லாம் பிடிக்கும். அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டு போ, அவங்க வாங்கி கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ண வைக்கணும் பிரபுன்னு. அவங்களாம் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வழி வந்தாங்க பிரபு. எங்க அம்மா கோபால் ஜூகி எங்க அம்மாலாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க. அப்பாலாம் அவங்களாம் வந்து சாப்பிட்டு அதெல்லாம் எல்லாரும் முடிஞ்ச காசுலாம் கிடைச்சது. அவங்களாம் சிக்கன் 50, சிக்கன் 60, 75, 85, 95 அப்படின்னு அப்போ வந்து இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கி கொடுத்து நான் சந்தோஷம் வச்சுக்கிறேன். இது கரெக்டா ரைட்டா தவறா? இல்லையே, இல்லைன்னா வருது. பாத்தீங்களா, எல்லா ஓட்டும் எப்படி எல்லாம் எங்க 2 ஓட்டு வந்து ஆகணுவன். பௌதிக ரீதியில கௌரி தவறா இல்ல ரைட்டா? தவறு. ஓகே. பௌதிக ரீதியில பாத்தீங்கன்னா எஸ் உங்க அம்மா உங்க அப்பா அப்பா காலம் ஃபுல்லா இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கன் வாங்கி கொடுக்க மாட்டேடா அப்படி கேட்பாங்க. இது போய் வாங்க ஒரு வக்கீலையா? எஸ் கரெக்ட் மாதிரி எப்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுங்க. ஓகே, வாட் இஸ் த மீனிங் புத்ரா? அதுக்கு அர்த்தம் சொல்றேன் நானு. ஓகேவா? இப்ப நீ வாங்கி கொடுக்குற அந்த அவங்க என்ன ஆசைப்பட வாங்கி கொடுக்குது, அவங்களை வந்து என்ன வாக்கும் அது அவங்க படுவான். அது பின்னாடி என்ன வரும் அது வந்து பௌதிக மக்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த திவ்ய சர்ச்சும் இல்ல. வாட் இஸ் த ரியலி ஹேப்பன், என்ன உண்மையிலே நடக்குது அந்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இப்ப சேஷா இந்த ஃபேன் வந்து சுத்துதா இல்ல நிக்குதா? எப்படி இருக்குது மலையீங்க எப்படி இருக்குது? சரி, எங்க இருக்கு எலக்ட்ரிசிட்டி? யார் கொடுக்குறா? எங்க இருக்கு? சுத்துதானே மாதிரி. இப்ப சேஷாவோட வாய்ஸ் வரைக்கும் இப்ப ஃபேன் சுத்துது, காத்து வருது, அவ்வளவுதான். ஆனா அந்த ஃபேனுக்கு பின்னாடி எத்தனை வயர் போகுது, அந்த வயர் எங்க போகுது, அங்க இருந்து சுவிட்ச் போட்டா இங்க எப்படி வருது, இதெல்லாம் வந்து சேஷாக்கு தெரியாது. உண்மையில சேஷா ஆனா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எங்க சுவிட்ச் போட்டா எங்க போகுது, எங்க இருக்கு எங்க போகுது, அந்த வயர் எங்க போகுது, இந்த மெயின் பாக்ஸ் இருக்கு, அங்க இருக்கு, மெயின் வயருக்கு தெரியுது. இந்த ஃபுல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஃபுல் சிஸ்டம் தெரிஞ்சவங்க இஸ் எ டிவோட்டி, பக்தர்கள். ஆனா வெறும் எந்த சிஸ்டம் தெரியும், இந்த உலகத்தோட பார்வையோட பார்க்கறவங்க பக்தர் இல்லாதவர்கள். அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து சிக்கன் 65, 75 எங்க அம்மா ஆசைப்பட வாங்கி கொடுக்கணும் தான் தெரியும். ஆனா டிவோட்டி அப்படி கிடையாது. இப்ப நான் வாங்கி கொடுக்கக்கூடிய சிக்கன் 60, 50 இன்னும் வாட் எவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது ஒன்னும் அவங்களுக்கு ஒன்னும் பாவம் மூட்டை உள்ள போய் சேர்க்கும். ஏற்கனவே 60-70 வருஷம் மூட்டை வந்து டன்னு கணக்குல இருக்கு. ஏன் பக்கத்துக்கு நானும் ஒண்ணு ஏற்றி வருது. அதாவது அது பேர் புத்திரா இல்ல, ஒண்ணு அப்பா ஒண்ணு போய் நரகத்துக்கு தள்ளுறது. வாட் இஸ் அ புத்திரா? நரகத்திலிருந்து காப்பாற்றணும் புத்திரா. அதாவது வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு வந்து பகவான் நாமத்தை கொடுக்கணும், பகவானோட பக்தி பாதையில் கொண்டு வரணும், எல்லாம் பகவான் பிரசாதத்துக்கு எப்படியாச்சும் அவங்களை கொண்டு வரணும். அதுதான் புத்திரா. ஏன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க ஒழுங்கா பக்தி பண்ணி பெர்ஃபெக்ட்டா பக்தி பண்ணி நல்லா சாண்டிங் பண்ணி நல்லா பக்தி நல்லா மெச்சூர்ட் ஆகி நீங்க இறந்து போகும்போது நம்ம சாகும் போது நம்ம பகவானோட வைகுண்டத்து லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு கப்பல் இறங்கி வருது. சரஸ்வதி கப்பல் இறங்கி வந்து கூட்டு போவாங்க பாருங்க. சரஸ்வதி கமான் நம்ம வந்து வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மாதாஜி அலங்காரம் பண்ணி அங்கேயிருந்து கூட்டுவாங்க. அன்னப்பறவைகள் நிறைய வரும், ஃபுல்லா 1000 அன்னப்பறவைகள். நீங்க மாதாஜி போயிட்டாங்க நம்ம அழுவக்கூடாது, அவங்க பகவான் வந்து போயிட்டாங்க நம்ம இது பண்ணணும். 1000 அன்னப்பறவை வரும், எல்லாம் வந்து அவ்வளவு பேர் எஸ்எம்எல் பண்ணி அழகா நம்மள பக்தரை கூட்டு போவாங்க. எங்க கேரளா மக்கள்
வைகுண்டத்துக்கு கூட போவாங்க. பகவான் போகும்போது அங்க ஃபுல்லா ஆனந்தம் கீர்த்தனம் இந்த மாதிரி நடந்து அங்கேருந்து நம்ம போவோம். அங்க போனோம்னா அங்க வர வைக்கிறதுக்கு ஆள் ஆசீர்வாதம் பண்ணி வர வைப்பாங்க ஃபுல்லா. ஏய் பௌதி வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்கடா, அப்ப என்ன மாதிரி பக்தி பண்ணியிருந்தா என்ன மாதிரி சேவை செஞ்சா அவங்க எல்லாத்தையும் கடந்து எல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் மேல வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க வைகுண்டத்துல. அப்ப அந்த ஆத்மா போகும்போது ஏய் லிஸ்ட் எடு, இவன் பெத்த அப்பா அம்மா யாரு, ஓ இவங்க அப்பா அம்மா வந்து வேற இடத்துல மாட்டிருக்காங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் வந்து புதுமையா இருக்கிறாரு, இன்னொரு ஆள் மரமா தென்னை மரமா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஓகே அவனை தூக்கி அவங்களுக்கு மனித பிரிவு கிடைச்சி பக்தரோட வந்து வயிற்றுல போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அவங்க நரகத்தை அட்டி வாங்கிட்டாங்கன்னா அங்கேயும் காப்பாத்துவாங்க. அதுதான் புத்தரா அடைசே நரகத்தையும் காப்பாற்றுவோம் புத்தரா. அப்பா அம்மா தீர்ந்து நரகத்தை தள்ளும் புத்தரா. அப்பா அம்மாக்கு எது நல்ல சீன் நினைச்சீங்கன்னா சேஷா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்ல சீன் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சத்ரி? என்ன பண்ணணும் ஜீவா? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒழுங்கா பக்தி பண்ணணும் சேஷா, புரியுதா? சேஷா மட்டும் இல்ல, சேஷாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட அம்மா எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாரும் சேர்த்து பண்ணணும். ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லோரையும் 22வது எல்லோருக்கும் சிறந்ததாக பரம்பொருள் பகவானை கலங்காம பக்தியினால் அடைய முடியும். எஸ் ஒன்லி பை பக்தி. பக்தியால மட்டும்தான் நம்ம பகவான் அடைய முடியும். எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லோகத்துக்கு போனோம் எப்படி போனோம்? ஒன்லி பை பக்தி. புரியுதா கிருஷ்ணா? பக்தி தவிர வேற ஏதாவது முடியுமா? இப்ப நம்ம பக்தினா வந்து போயிட்டு பக்தி வந்து என்னது? நிறைய பேர் பிரபு சாதனா பக்தி வைக்கணும் இதெல்லாம் சொல்றாங்க. போச்சு அதெல்லாம் போகணும். பக்தினா வந்து என்னது? வாட்ஸ் பக்தி? பக்தினா பகவான் சேவை செய்யறது. சேவை செய்ய மனப்பான்மை, சேவை செய்ய எட்டிடியூட் நம்ம வளர்த்துக்கணும். இப்ப நம்ம இந்த சென்டர்ல வந்து யாருக்கு நம்ம பக்தி செய்யறோம்? யாருக்கு சேவை செய்யறோம்? கோபாலுக்கு செய்யறோம். அந்த இப்ப நம்மளுடைய எல்லாரோடைய மூலம் வந்து யாரு திருப்திப்படுத்தணும்? நம்ம பகவான் திருப்திப்படுத்தணும். இப்ப பகவான் கோபாலுக்கு இருக்கிறாரு, பகவான் திருப்திப்படுத்த நம்ம ஒரே மோட்டிவ். அப்ப அவர்கிட்ட நம்ம திருப்திப்படுத்தும் போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும், இது கிடைக்கும். ஏ கோபால் நீ வந்து சாப்பிட்டியா இல்லையா, உனக்கு வச்சாங்களா இல்லை தெரியலையே, நீ நல்லா இருக்கே இல்லையா சொல்லி அவரு அப்போ வெளிப்படுத்துவாரு. பகவான் எப்படியா இருக்கிறாரா இல்லையா சொல்லி எப்படி கண்டுபிடிக்குது? பிரஜாமதி காலையில் ஒரு நோட்ஸ் அனுப்பியிருந்தேன். பக்தி விபோதைய போதை கோஸ்வாமி மகாராஜ் என்ன போடுறதுல கவனிச்சு படிக்கல படிக்காதீங்க வேணாம். ரொம்ப பகவான் ஹாப்பியா இருக்கிறாரா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சந்தோஷம் இருக்கும். வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம். நீங்க பக்தியில வந்து உற்சாகம் குறைஞ்சிச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பக்தியில உற்சாகம் குறையுதுன்னா, சோம்பேறித்தனம் அதிகமாகுதுன்னா, கபடத்தனம் அதிகமாகுதுன்னா, நம்ம ஏமாத்துற தன்மை அதிகமாகுதுன்னா, பகவான் உங்க சேவையில ஹாப்பி ஆகல, திருப்தி அடையல. இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிம்டம். அதனால உபதேச சாமுதாயத்துல ரூப கோஸ்வாமி அவர் சொல்றாரு, உற்சாகா நிச்சயா தைரியா சதா பிரவர்த்தனா. உற்சாகம் பக்தியில ஃபர்ஸ்ட் உற்சாகம் உற்சாகம் உற்சாகம். அது எப்போ வரும்? பகவானுக்கு சேவை செய்யும் போது அந்த சேவை பத்தி நமக்கு அந்த உற்சாகம் வரும். சரி கிளாஸுக்கு போவோம், சரி கேட்போம், நம்ம சேவை செய்வோம், நம்ம என்ன சேவை அதெல்லாம் நம்ம செய்வோம். நம்ம அந்த மாதிரி அப்போதான் அவங்களுக்கு வந்து உற்சாகம் வரும். உற்சாகம் வரும் என்ன அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் எப்படி? சும்மா கொஞ்சம் ஹாப்பினஸ் இல்லை, டேஸ்ட் கிடைக்கும். பக்தியில டேஸ்ட் கிடைக்கும். காஞ்சி போன நிலம் மாதிரி இருக்கக்கூடாது பக்தி. சும்மாடா ஏன்டா செய்யணும், ஏன்டா போறோம், என்னதை செஞ்சு என்னதை கிழிக்க போறோம், அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பகவான் கோபால் நோ ஹாப்பி, பகவான் நாட் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சிம்டம் அதான். பக்தினா என்னதான்? சேவை செய்யறது. சேவா 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 சேவா. சேவை செய்யலன்னா எப்படி பக்தி ஆகும்? நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கிருபா கிருஷ்ணா கருணை கொடு கோபால், கருணை கொடு கோபால், கருணை கொடு கருணை கொடு கருணை, கிருபா கோல கருணை கொடு கருணை கொடுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பாவங்காசுல.
பகவான் கருணை என்ன விஜயமதி நாரத முனி கதை சேர்த்து படிச்சுமே அனுசமதி பகவான் நேராக கருணை கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அந்த கிளாஸ் நீங்க 5 ஸ்லோகம் நான் நேராக கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸ் அது அப்லோட் பண்ண டேஸ் கேளுங்க. பகவான் வந்து அந்த நான் சிம்பிளா சொல்றேன், பகவான் வந்து கருணை கொடுத்தாருன்னா நம்ம தாங்க மாட்டோம். பாருங்க சவுண்ட் அடிச்சிருச்சு. பகவான் கரெக்ட் சொல்லிட்டாரு. பகவான் கருணை கொடுத்தா தாங்க மாட்டோம். அவருக்கு கருணை எப்படி கொடுக்க சொல்லுவா சொல்லலாம் விஜயமதி, ஓகேவா? ஏன்னா அவங்க பாவங்களை சொன்னதுனால அவங்க தெரியும். அது சிம்பிளா நான் ஊத்து விடுறேன். நானு பகவான் கருணைய வேற கொடுத்தா நம்ம தாங்க மாட்டோம். அதனாலதான் அவர் குரு மூலியமா கொடுக்குறாரு. அவர் பகவத்கீதையில வந்து சரி பாகவதத்துல வந்து அங்க நம்ம நாரதர் சந்திரன் படிச்சிருக்கோம். நாரதர் வந்து முந்தைய பீரியட்ல ஒரு வேலைக்காரன் பையனா இருந்தாரு. அப்போ ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதையில என்ன வருதுன்னா, வேலைக்காரன் பையனா நான் இருந்தேன், எங்க அம்மா மட்டும்தான் இருந்தா, நான் எங்க அம்மா என்னை பாசமா பாத்துக்கிட்டா, எங்க அம்மாவுக்கு வந்து மாடு வைப்பா, என்னை ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். அவ என்ன பண்ணாலும் எனக்காக பாலை கறந்து அந்த பாலை தான் என்னை படிக்க வச்சா, என்னை வந்து ஆளாக்குனா. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப வந்து அழகான ஒரு எல்லா நாளும் கார்த்திகை அமைதியா சந்தோஷமா தான் நாங்க இருந்தோம். ஆனா எனக்கு வந்து பக்தர்களுடைய சங்கம் நடந்துச்சு. 4 மாசம் 14 மாசத்துல எனக்கு பக்தரோட சங்கம் நடந்துச்சு. அந்த சங்கத்துல எனக்கு வந்து அவங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சிச்சு பக்தர்களுக்கு. அதனால அவங்க எனக்கு வந்து நிறைய வகை உபதேசம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பக்தியில இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப வந்து பக்தியில வந்து எனக்கு ரொம்ப வந்து பக்தி வந்து நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப பக்தி பாதி ரொம்ப டேஸ்ட் கிடைச்சிச்சு. அப்ப எனக்கு அவங்க டீச்சர் கொடுத்தாங்க. பிறகு 4 மாசம் முடிஞ்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் பகவான் எப்படி பக்தியில முன்னேறதுன்னு சொல்லி நான் வந்து எப்படி அடுத்த கட்ட என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தேன். அப்ப பொறுப்பாக அங்க இருந்தாரு. அது சொல்லி என்ன சொல்லிடுறேன். அப்போ ஒரு நாள் காலையில எங்க அம்மா வந்து மாட்டு பண்ணைக்கு போனா, அந்த மாடுல வந்து காலைல பால் கறதுக்கு போனா, அந்த பால் கறந்து போகும்போது கீழே வந்து புல்லு எல்லாம் நிறைய இருக்குல்ல, அங்க வந்து ஒரு மெத்த மாதிரி ஒண்ணு படுத்துருச்சு. என்னது மாடு மெத்த படுத்திருக்கோம், பாம்பு படுத்துருச்சு. அந்த பாம்பை மெதிச்சோன்னா அந்த பாம்பு காலில் குத்திருச்சு. அந்த காலம் வந்து எங்க அம்மா வந்து அங்கேயே செத்து போயிட்டா. நான் தனி மரமாக நான் நின்றேன். அது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த வரைக்கும் சொல்ல முடிச்சிருக்கேன். அப்ப அது பொருள் சொல்றாரு, ஃபயரான பொருளை பகவான் பக்தர்களிடம் கருணை காட்டணும்னா எப்படி காட்டுவார்னா, என் பக்தன் வந்து இந்த பௌதிக லோகத்துல எந்தெந்த விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான், என்னென்ன அட்டாச்மெண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரியான அட்டாச்மெண்ட் வந்து அவன் வந்து மூழ்கி இருக்கான். அப்போ என் பக்தன் என்கிட்ட வரணும்னு நினைக்கிறான், அவன் முயற்சி பண்றான். அப்ப என் கருணையை கொடுக்கணும். அப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப ஒரு டேப் இருக்கு, ஜஸ்ட் டேப் எடுக்கிறோம். இந்த டேப் எடுத்து சீலாப்பா நான் தவறாக நான் வந்து இதுல ஒட்டிட்டேன், இல்ல இந்த டேப் வந்து பூச்சிக்கிச்சு, இல்லைன்னா என் கையில ஒட்டிட்டேன். ஃபுல்லா கையில வந்து ரோமங்கள் முடியெல்லாம் இருக்கு. இந்த டேப் எடுத்து கையில ஒட்டிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும், டேப்பை என் கை நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த டேப்பை பிரிக்கணும். பிரிக்கும் போது உங்களுக்கு வலிக்குமா சுகமா இருக்குமா? வலிக்கும். அப்ப என்ன பண்ணோம், ஐயோ வலி இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்தாதான் அந்த அவனுக்கு கை ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நம்ம எதெல்லாம் மாட்டிருக்கோமோ அது ஒன்னொன்னையும் வந்து கட் பண்ணுவாரு. கட் பண்ணுவாங்க எப்படின்னா, அவங்களுக்கு தனித்தனியா ஒரு கல்குலேட் இருக்கு. நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டு எதெல்லாம் உலகத்துல வந்து நன்மை நினைக்க எதெல்லாம் வந்து ரொம்ப பற்றுதா இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து ஃபெயில் ஆக்குவாரு, எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவாரு. கிடைச்சா தனியா ஆக்குவாரு. எப்படி அடுத்து தனியாக்குவாரு. ஏன் தனியாக்குறாரு? வாய் ஏன் தனியாக்குறாரு? தீவனம் ஏன் தீவன கைட்டு கொடுங்க. எப்ப நம்ம வந்து அட்டாச்சோட இருக்குமோ நம்ம நினைக்க மாட்டோம். பகவான் வந்து 2வது பட்சம் தான், எனக்கு என் பையன் காப்பாற்றுவான், என் மாவன் காப்பாற்றுவா, எனக்கு வந்து என் காசு இருக்கு அது காப்பாற்று இது காப்பாற்று நினைப்பா. என்ன எல்லாத்தையும் காலி பண்ணுவாரு. எல்லாத்தையும் காலி பண்ணி கிடைச்சா இங்க தனியா ஆக்குவாரு. நான் சொல்லல, மதுரை படுமா இல்லையா வந்து அப்ப அது சொல்லு, அவர் தனியா ஆக்கணும்னு ஈஸ்வரமா இதுதான் பகவான் ஸ்பெஷல் கருணை. ஏன்னா இப்ப நம்மளுக்கு தான் ஆங்காரம் கொஞ்சம் எங்க போகணும் வழி தெரியாது. இந்த வண்ட மூளைலாம் என்ன பண்ணோம், எங்க போகணும் தெரியுமா, எங்க அழைச்சு கிடைச்சா எங்க திரும்பும், கிடைச்சா மாதிரி அபிநயம் கிடைச்சா எங்க திரும்பும், கிடைச்சா திரும்பும். கோவிந்தா நாராயணா எனக்கு கருணை கொடுப்பா. எஸ் கம் ஆன் மை பாய். தனியே ஆக்குவாரு. தட் இஸ் பகவான் கருணை.
நீங்க தனியா ஆகலன்னா நீங்க அட்டாச்சோட நீங்க எப்படி பகவான் போவீங்க? தனியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபேமிலியோட சாப்பிடுறாரு பிரபு, அப்படியே அர்த்தம் இல்ல. சாப்பிடுறது அது கன்ஃபார்ம், அது எல்லாரையும் ஒரு ஆள் வந்து போட்டுட்டு தான் போறாரு. இன்னைக்கு நீங்க நாளைக்கு நான் மறுநாள் ஒரு ஆள். அது என்னன்னா அந்த அட்டாச்மெண்ட் குறைப்பாரு. எதுலாம் நம்ம முக்கியம் சொல்லி நினைச்சு நிறைய இது பண்றோம், அதெல்லாம் ஃபெயில் ஆக்கிடுவாரு. நல்லா தானே உனக்கு பக்தி பண்ண, நீ ஏன் எனக்கு வந்து போய் கொடுத்த? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ பண்ணது பூரா பாவம் தான்டா அப்படின்னு சொல்லுவாரு. நீ பண்ணது பூரா பாவம் தான், நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. இப்ப பேபிக்கு வந்து இப்ப சேஷா உங்களுக்கு உதாரணம் சேஷா ஓகே தானே, எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் ஓகேவா? சேஷாக்கு மூக்குல ஃபுல்லா வந்து ஒழுகுது. ஏன் சேஷா சரியா இருக்குது. ஆனா சேஷாக்கு வந்து வயசு கூடிய ஐஸ் சாப்பிடணும் ஆசை. அம்மா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? வெரி குட். சேஷாக்கு கேட்டு கொடுங்க. அது தானே கொடுப்பாங்க. ஏன்? சேஷா அபிராம தெரியும், எது என் பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது அபிராம தெரியும். அதே போலதான் நான் உதாரணம் சொல்ல இதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ பேசாம இரு பகவான் சொல்லுவாரு. நீ இப்ப இதை வேணும் கேட்ப, அப்புறம் அதை முடிச்சு வந்து சொல்லுவேன். அப்ப இது முடிச்சு வந்து நான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுவேன். அப்ப இது முடிஞ்சா நான் ஒரு 100 காடி வாங்கிட்டு சொல்லுவேன். அந்த காடி கரெக்ட் முடிஞ்சா நான் 100 வீடு வாங்கிட்டு சொல்லுவேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவேன். அப்ப இது முடிஞ்சா நான் 100 பேரன் பார்த்து வந்துடுறேன் சொல்லுவேன். இந்த பேரன் கல்யாணம் பார்த்து வந்து சொல்லுவேன். அந்த பேரன் கல்யாணம் பண்ணி அவனோட பேரனை பார்த்து வந்து சொல்லுவேன். நீ யார் நினைச்சிருக்க? நீ முதல்ல நீ அப்ப என்ன பண்ணுவாரு, என்ன பண்றது ரொம்ப ஆடி இருக்கு, என்ன பண்ணுவாரு, ஒரு காயை தட்டி விட்டுருவாரு. ஐயோ அம்மா அட்ட ஒரு கத்தி இருக்கணுங்க. அப்பா ஒரு 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 கையில கட்டிச்சு. அப்புறம் ரெண்டா கை கட் பண்ணுவாரு. இப்படி பார்ப்போம், இப்படி அடி யோசிப்பு, இப்படி அடி. இதெல்லாம் பார்க்க. ஏன்னா பொருட்பாதல் நடந்திருக்கு. பொருட்பாதல் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருந்தாரு. நல்லா காசு சம்பாதிச்சு வீட்டுல பொண்ணாட்டி பிள்ளைங்களோட பேர பத்தி அழகா ஜாலியா இருந்தா உட்காந்துருக்கலாம். பட் பொருளாதாரத்துக்கு வந்து குருநாதர் கட்டளை கொடுத்தாரு. அந்த குருநாதர் கட்டளை வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஒரு பிளான் பண்ணி வைப்போம் பாப்போம் எப்படின்னு அவருக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. இவர் பாட்டு கெமிக்கல் ஃபேக்டரியில பொருளாதாரம் நல்லா டப்பு நல்லா துட்டு நிறைய வருது, காசு வருது. பொருளாதாரம் சொன்னது இது. கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, கம்பெனி அப்படியே திவால் ஆயிடுச்சு. கம்பெனி பேங்க்ரா. ஏன் பேங்க்ல வந்து அவங்க ஒண்ணுமே நல்லா தானே ஓடி இருந்துச்சு கம்பெனி. அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு, அதுவும் பேங்க்ரா. கடைசியா வந்து பார்க்கும்போது எஸ் என் குருமாராஜோட கட்டளை நான் நிறைவேற்றாம நான் எங்கேயும் வேற எங்கேயும் டேரக்ஷன் ஓடி இருக்கேன். அது விஷயம் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டாரு. ஏன்னா அப்பதான் அவர் வந்து கரெக்டான பாதை எடுத்தாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பிரீச்சிங் பண்ணாரு. ஓகே, இதான் பகவான் கருணை. ஆள விடமும் பொறுமை. இதுக்கப்புறம் கருணை கேட்டனா கேளுங்க பகவான்கிட்ட. கருணை கேட்காம இந்த லோகத்துல நம்ம இருக்க முடியாது. பகவான் கருணை கிடைக்குன்னா நம்ம யாருக்கிட்ட இருப்போம்? மாயா கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்போம். That's why பக்தி very very important. பக்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதனால தான் பக்தி கருணை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாரு, தன் பக்தர் மூலமா அவர் கொடுப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இத பண்ணாத, இத செய்ய, தேவையில்லாத யோசிக்காத, நீ வந்து ஒழுங்கா பக்தி பண்ணு. இங்க வந்து சொல்றாங்க பாருங்க, ஸ்லோகம் இருக்கு. அவராதனாயி சண்டி நாமயானி லாயா சஹஸ்ரஸ்தானி தாரா பக்தி நாயி ஹோயா. பக்தி என்னன்னா, அதாவது வந்து என்னன்னா நம்ம சோ மச் சாதனா சோ மச் ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனா எப்ப வந்து நம்ம வந்து அபராதம் இல்லாம நாம ஜெபம் பண்றோமோ அப்பதான் வந்து பக்தி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்பதான் பக்தி வந்து ஒன்னும் சூடு பிடிச்சி வர சொல்றாங்க. நம்ம நாம ஜெபம் பண்ணும்போது அபராதம் இல்லாம ஜெபம் பண்ணணும், குற்றங்கள் இல்லாம ஜெபம் பண்ணணும். எப்ப வந்து குற்றம் இல்லாம ஜெபம் பண்ணுவோம், எப்ப நம்ம வந்து முழு சரணாகதி அடையணுமோ, எப்ப பகவான் மட்டும் நம்புறோமோ அப்பதான் அபராதங்கள் எல்லாம் பண்ணாம நம்ம விடுவோம். சுத்த நாமம் நம்ம வாயிலிருந்து வரணும்னா நம்ம வந்து நீர் அபராதம், அதாவது அபராதம் இல்லாம நம்ம வந்து ஜெபம் பண்ணணும்னா அந்த சுத்த நாமத்துல வந்து பகவான் அதுல வெளிப்படுத்துவார். அதே நாமே நாமத்துவம். அதாவது என்னன்னா பகவானுக்கு பகவான் நாமத்துக்கு எந்த வகையான டிஃபரன்ஸ் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. பகவான் சுத்த நாம ஜெபம் பண்ணும்போது டைரக்டா வந்து அவரே முன்னுக்கு வருவார், அவர் சக்தி முன்னுக்கு உங்களை காப்பாற்றும். ஆனா நம்ம எப்படி சுத்த நாமத்துக்கு வருது, நம்ம சரணாகதி அடையணும், முழு சரணாகதி முழுசா நம்பணும். இங்க சொன்னா இல்லைன்னு தெரியல, எனக்கு 2-3 நாள் கிளாஸ் வரையில இருக்கு.
நான் மற்றவங்க யாரும் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் நான் ஷேர், இங்கேயும் ஷேர் பண்ணுறது என்னோட கடமை. அமரேந்திர பிரபு பற்றி நான் ஒன்றும் சொல்ல வந்தது. அங்கே என்ன சொல்லியிருக்கேன், அமரேந்திர பிரபு இஸ் வெரி டீப் நல்ல டிவோட் நல்ல கிளாஸ் கொடுப்பாரு. இட்ஸ் வெரி வெரி டாப். அவர் ஒரு கிளாஸ் சொல்றாரு, அதுக்கு ஜாதகம் ஜோசியம் இருக்குல்ல, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. பாருங்க பூர்ணிமை ரெடி ஆகிட்டாங்க. ஜாதகம் ஜோசியம் இருக்குல்ல, அதுல தோஷம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் பிடித்து விட்டது, சனி தோஷம் பிடிச்சி விட்டது, ராகு தோஷம் பிடிச்சி விட்டது, அப்புறம் அந்த தோஷம் இந்த தோஷம் 4 மாச பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா? 9 கிரகத்துல 9 பேரும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மூளை என்ன பண்ணுவோம், மண்டை மூளை புத்தி என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், தோஷம் சொன்னா அடுத்த மூளை அடுத்த கடை என்ன பண்ணுவோம், பரிகாரம். யாருக்கு பரிகாரம்? உண்மையிலே யாருக்கு பரிகாரம்? பரிகாரன்ற கான்செப்ட் யாருக்கு? முதல் வெரி கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யாரு கடவுளை நம்பல, யாரு கிருஷ்ணர் ஒத்துக்கல, அவங்க டைரக்டா பகவான் வந்து செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? பரிகாரம். அதாவது ஒரு மரத்துல வந்து ஒரு ஒரு காத்தாடி மாட்டிடுச்சு, பட்டம் மாட்டிடுச்சு, மரத்துல பட்டம் மாட்டிடுச்சு, என்னால டைரக்டா எடுக்க முடியல. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் கணேஷ்? பட்டம் மரத்துல மாட்டிடுச்சு, நம்ம எடுக்கணும். என்ன பண்ணுவோம் நம்ம? இருக்கீங்க கணேஷ்? என்ன பண்ணுவோம் நம்ம? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் கணேஷ்? அவ்வளவு அது நம்ம குச்சி வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். குச்சி எதுக்காக? என் டேரக்ட் என்னால முடியல, அது குச்சி வைப்போம். அப்ப அந்த குச்சி என்ன பண்ண ஹெல்ப் பண்ணி அது அங்கேயே எடுத்து வந்து நம்ம படத்தை நம்ம கையில் கொடுக்கும். அதே போல நம்ம பகவானுக்கு சேவை செய்யல, நம்ம மூளை மண்டை மூளைலாம் வந்து பகவானோட சேவையில் வரல, பகவான் ஒத்துக்கல, கிருஷ்ணன் ஒத்துக்கல. அப்ப அவங்களுக்கு தான் வந்து கர்ம காண்டம்னு ஒரு செக்ஷன். ஏன்னா நம்ம கடவுள் யாரும் தெரியல, பகவான் யாரும் தெரியல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இது செய்வாங்க, பரிகாரங்கள் நடக்கும். இந்த பரிகார தேவதைகள் பித்ரு தேவதைகள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுப்பாங்க? பகவான் கொடுப்பாங்க. நம்ம தான் அல்ட்ரா லேஜன் ஆச்சு. பகவான் கிட்ட இப்படி ஒரு கருணை வாங்கிட்டு இந்த சைடு என்ன பண்ணுவான், இப்படி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுவோம். வாட் டைப் ஆஃப் டிவோட்டி நம்ம? அது தனி கிளாஸ் போவோம். என் குருநாதர் நேதான் கிளாஸ் கொடுத்தாரு, அதை பத்தி நான் கேட்டேன். அது வந்து 2.5 மணி நேரம் கிளாஸ். என்ன மாதிரி பக்தர்கள் நம்ம உண்மையிலே நம்ம வந்து பகவான் நம்ம வந்து அடையணும்னு நினைக்கணுமா? அப்படிலாம் மாதிரி நினைக்கிறோமா? கோபால் இஸ் வாட்சிங் எவ்ரி டே 24 hours வாட்சிங். உண்மையில நம்ம உண்மையிலே வந்து விருப்பம் இருக்கா? நேவர். நம்ம என்ன பண்றோம், சாப்பாடுல கருவேப்பிலை மாதிரி பகவான் வச்சிருக்கிறோம். எனக்கு தேவைப்படும் போது மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் தேவைப்படும் போது வாயில தெரியாது, வாயில கருவேப்பிலை வச்சிருக்கேன் இடிச்சு என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், கருவேப்பிலை வாயில வச்சு என்ன பண்ணுவான், தூக்கி போட்டுருவான். உண்மையில ஜீவா அந்த மாதிரி பக்தி இஸ் கால்ட் கர்ம மிஸ்ர பக்தி. கர்ம மிஸ்ர பக்தி. இங்க என்ன சொல்றேன்னா, சுத்த பக்தி வரணும்னா, பக்தி வரணும்னா சரணாகதி அடை. சரணாகதி எப்படி? ஃபுல் ஃபேத், நம்பிக்கையோட சரணாகதி அடையே. பகவான் மட்டும் நம்ப, அவன் தாள் வணங்கி அவன் பாதை அடைய. என்ன பண்ணுது கிருஷ்ணா ஸ்லோகம் தெரியுமா? அவன் தாள் வணங்க, நல்ல ஸ்லோகம். அவன் 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 தாள் வணங்க அவனை அடையணும் சொல்லி ஸ்லோகம் ஒன்று வரும், ஒரு பாசுதல் இருக்கும். ஓகேவா? அவன் தாள் வணங்கி, அதாவது அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அவரே பார்த்துக்க ஃபுல் நம்பிக்கை இருக்கணும். அப்ப அந்த கிளாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பல தோஷங்கள் என்ன இருந்தாலும் you just chant ஹரே கிருஷ்ண மந்திர, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. just chant ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். வாட் எவர். நான் போய் சொல்லல, கிருஷ்ணன் இருந்தாலும் அவர் சொல்லியிருப்பாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே, அவர் ஓடி எனக்கு கணக்கிட்டாரு. கொஞ்சம் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, இது எல்லாம் ரியல், நான் சொல்றது போயில, இது கோபால். நான் போய் சொன்னேன் அங்கேயே பார்க்குவோம். எனக்கு அந்த இடத்துல அந்த சடால் அங்கே அடிச்சு விட்டுருவாரு மண்டையில. எனக்கு அவன் கேட்கறாங்க ஒரு டிவோட்டி, எனக்கு கொஞ்சம் வயசாச்சு, நான் ஒரு ஃபேமிலி தனியா இருக்கிறேன், எனக்கு உடம்புல முடியாம இருக்கு பிரபு, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொல்றாங்க மேபி கண்ணுகள் பட்டுக்கலாம், சோ மச் என்ன ஐஸ், என்ன ஐஸ் சொன்னாங்க, ஈவல் ஐஸ், கண்கள் பட்டுக்கலாம்.
அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தோஷம் கண்ணு பட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெரி குட் சொல்ல, நான் வார்த்தையை சொல்ல செய்வன செஞ்சிருக்கலாமே அப்படி சொல்றாங்க பிரபு. எப்படி பிரபு, எப்படி பிரபு செய்வன செஞ்சிருக்கலாமே? பட் வந்து பகவான் கீதை என்ன சொல்றாரு, பக்திவன் தாக்கூர் வாழ்க்கையில பக்தி தாக்கூர் சொன்ன ஆச்சாரியார், அவருக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அவர் வந்து ஜட்ஜியா இருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு சுவாமிஜி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுவாமிஜி வந்து ஜெயில போட்டாரு. அவன் வந்து போலீஸ் சாமியாரு. அவன் பொம்மை எல்லாம் வச்சுட்டு வந்து ஆடிட்டு இருந்தான். அவன் தூக்கி ஜெயில போட்டாரு. அப்புறம் முடியலாம் ஃபுல்லா மொட்டாடி விஷாரு. அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஜெயில கொஞ்சம் தந்திரிக்க ஓம் கிளீம் கிளீம் நமஹா சொல்லி அவன் இது பண்ணி பக்தி தாக்கூர் வீட்டுல எல்லாரும் டைரியா. அப்ப அவன் வைஃப் சொல்றாங்க, பிரபு ஏன் அவனை போட்டு அவனுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. ஏய், அவனுக்கு சாதாரண பௌதிகம், அவன் ஏமாத்திரம் அவனுக்கே இவ்வளவு இருக்குன்னா, நம்ம பகவானோட பக்தர்கள் எல்லாரும் சார்ஜ் அரே விஷயம் மந்திரம். ஏன்னா ஒருத்தர் காட்சி ஒரு டைரியா, ஒருத்தர் ரத்தம் காஞ்சி வருது, என்ன அவன் வந்து அங்கேயே மந்திரம் பண்றான், வந்து தாந்திரிக் பண்றான், பொம்மையெல்லாம் வச்சு மந்திரம் பண்றான், கிளீம் கிளீம் கிளீம்னு. எஸ், பக்தி தாக்கூர் சாண்டி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. The next day, மறுநாள் everything is okay. யா ஆமா, அவர் ஏன் நினைக்கிறாரு மதி, ஏன் லீலை சேவிக்கிறார் பாய்? மக்கள் அழிவதில்லை, ஹரிநாமத்தில் பவர் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஆங்கார விமுனாத்மாக்கு, ஏன்னா இந்த ஆங்கார விமுனாத் முட்டாள் ஆத்மாக்களுக்கு எங்க போவோம்? இப்ப மாந்திரி செய்யறாங்கன்னா உடனே மண்டை எங்க போவோம்? பரிகாரத்துக்கு போயிடுவோம். வேற ஒரு நம்ம அவன் நீத விட்டுவியா, நான் ஒரு உருட்டு விட்டுறேன் கரணிய, நான் கட்டி விட்டு அப்படி போவோம். பகவான் யார் சேவிக்கிறார்னா, இஸ் எவ்ரிதிங் ஹரிநாம், எவ்ரிதிங் இஸ் ஹரிநாம். ஹரிகிருஷ்ண முகமது எல்லாமே இருக்கு. சைத்தன்ய செல்லமொழியில சப்பால் கோபால் வந்து என்னது, அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a smart of brahmana, காளி worshipper. ஓம் துர்கா காளி, ஏ ஜெய காளி, துர்கா ஜெய காளி, அந்த மாதிரி அந்த துர்கா ஸ்மார்ட் ஆஃப் பிராமணா. அவர் வந்து என்ன பண்ணாரு, பக்கத்து வீடு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர் பஞ்ச தத்துவல கடைசியில இருக்கிறாரு, கீழே ஓரஞ்சிக்கார கோச்சிங் கொடுக்குறாரு மிஸ்டர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். அப்ப அவங்க வீட்டுல வந்து எப்பவுமே ஹரிநாமம் கிளாஸ் இது மாதிரி நடக்கும். அவர் பக்கத்துல என்ன போடாம, ஏய் உன்னை இருடா அவன் காலி பண்றான், என்ன பண்றாரு, நைட்டு சிக்கன் கோழி இருக்குல்ல, கோழியை வந்து உயிரோடு வந்து கழுத்து அறுத்து அந்த கோழி ரத்தத்தை வீட்டு ஃபுல்லா தெரிச்சுட்டு கோழியோட தலையும் போடையும் தனித்தனியா போட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலந்த அரிசி, அதுக்கப்புறம் அது மேல வந்து அதாவது ஒரு பூவு, அந்த காலைக்கு உஷி பண்ற பூவு, இதெல்லாம் வச்சு அவங்க வீட்டுல கொண்டு வச்சிட்டாரு. அப்ப மறுநாள் காலையில அந்த தெருவோரம் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவன் ஹரிநாமம் பண்றான்னு நினைச்சோம், ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஓ இவன் காலை உஷி பண்றான், இவன் உயிரெல்லாம் பலி கொடுக்குறாங்களா, என்ன இதான் ஹரே கிருஷ்ணா அதான் ஹரிநாமம் சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மறுநாள் ஸ்ரீவாஸ் கருத்து ஃபுல்லா ரத்தம், முன்னுக்கு கோழி ரத்தம் பிளட். அப்ப தெரிஞ்சு சப்பால் கோபால் அது பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், சப்பால் கோபால் என்ன ஆச்சு, உடம்பு ஃபுல்லா குஷ்ட நோய், லெப்ரசிஸ் குஷ்ட நோய். ஓ பக்தருக்கு அபராதம் பண்ணல, வைஷ்ணவ அபராதம் பண்ணல, உடம்பு ஃபுல்லா குஷ்ட நோய், உடம்பு ஃபுல்லா வந்து எல்லாம் வந்து அங்கங்க புழு கொட்டுது, சோ மாசம் குஷ்ட நோய் வந்துச்சு. அவர் மகாபிரபு கேட்கிறாரு, மகாபிரபுவே என்ன தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, நான் தவறுபட்டேன். ஏய் சப்பால், உனக்கு இந்த குஷ்ட நோய் வந்தது ரொம்ப குறைவானது, நீ இன்னும் வந்து பல பிரிவுகள் இந்த பூமியில பிறப்பாய், இத பிறந்த பிறகு பல கோடி பிரிவுகள் நீ வந்து நரகத்துக்கு போவாய், அந்த நரகத்துக்கு போய் நீ வந்து ஒவ்வொரு நரகத்திலையும் இதை அனுபவிப்ப, திருப்பி நீ பிறப்ப, திருப்பி நரகத்துக்கு போவ, திருப்பி நரகம் போவ.
சப்பல் கோப்பா நான் வச்சுக்கோ, என் பக்தருக்கு அபராதம் பண்ணுவன். அவர் வந்து அவங்க பக்தியில் வரவே முடியாது. ஆனா ஒன்னே ஸ்ரீவாஸ் தாக்கூர் மன்னித்தால் மட்டும்தான், அவர் மன்னிச்சானா பரவாயில்ல. வெரி டேஞ்சரஸ். பக்தி வந்து சாதாரணம் கிடையாது. பக்தி இல்லாம இருக்க முடியாது. பக்தி ரொம்ப நல்லா வந்து கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்ல பிரபு இவ்வளவு பேர் பிரச்சனை இருக்கு, நான் ஏன் பக்தி பண்ணிக்க பிரபு? அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து மாயா துர்கா தேவி, நம்ம அம்பாள், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கையில திருசூல் வச்சிருக்காளே அம்பாள், என்ன பண்ணுவாங்க? தீவிரம் வந்துச்சு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. அவளை போட்டு வருது இருப்பாங்க. கொஞ்ச நாள் இப்படி அட்டி, கொஞ்ச நாள் இப்படி அட்டி. யானி என்னோட பிரபு பகவான் சொல்லி ஏன் கேட்கல, பகவான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் பக்தி பாதை வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் அது ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி வரணும். பக்தி வந்து நிறைய இருக்கு, பேசே போகலாம். தென் கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, பகவான் லோகம் நித்தியமான தாமம். பகவான் லோகம் அருமையான உலகம். அந்த உலகம் வந்து எண்ணில் அடங்காத விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த தாமம் சிந்தாமணி, அதுல அருமையான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அங்க பசிக்காது, அங்க நோய் இல்லை, அங்க இறப்பு இல்லை, அங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் எதுவுமே இல்லை. அங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அங்க ஏக்கம்லாம் தேவையில்லை. இங்கதான் ஏக்கம் தேவை, அப்புறம் காங்குது, அப்புறம் இது தேவை, அது தேவை. அங்க எப்பவுமே நித்தியமான ஆனந்தமா இருக்கலாம். அங்க போகணுமா வேணாமா ஜீவா? அங்க போகணுமா இல்லை வீட்டுல இருக்குமா? அங்க போனோம். வீட்டுல இருக்குமா? அங்க போனோம். கிளம்பலாமா வேணாவா? இப்ப பகவான் கோபால் சொல்றாரு, ஓகே வாங்க எல்லாம் கிளம்பலாம். பகவான் அப்படியே கூட்ட போற சொல்றாரு. போவீங்களா போக முடியாது? வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அப்ப நாங்க அம்மா கூட்டு போயிடும். நாங்க பகவான் லோகத்துக்கு போனோம். அதான் நம்மளோட ஒரே கோல். தென் அந்த பகவான் லோகத்துக்கு போனா பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை பத்தி நிறைய இருக்கு. ஆனா மெயினா வந்து பக்திக்கு நம்ம சரணாகதி அடையணும். சரண் அடைஞ்சாதான் நம்ம சுத்த நாம ஜெபம் பண்ண முடியும். சுத்த நாம ஜெபம் பண்ணா பகவான் டைரக்டா நம்ம லோகத்துக்கு எல்லாம் எப்பவுமே அந்த டேஸ்ட் நம்ம அடைக்கும் பகவான் லோகத்துல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री राधा गोपाल जी की, जय ग्रंथराज भगवद गीता की, जय श्री प्रभुपाद महाराज की, जय जगन्नाथ सुभद्रा महारानी की, जय गौर निताय की, जय नरसिंह देव भगवान की, जय पंचतुआ की, गौर प्रेमानंदे हरि हरि बोल।